வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஸ்வின். புதிய கிரைம் த்ரில்லர் நாவலுடன் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. புத்தம் புதிய கிரைம் த்ரில்லர் நாவல்களை கேட்டு ரசிப்பதற்கு நம்முடைய அஸ்வின் தமிழ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏஜென்ட் அனுஷ்கா, பாகம் 6, குழப்பத்தின் அழைப்பு. கதையை கேட்க தயாரா? வாருங்கள், கதைக்குள் செல்வோம். உன்கிட்ட இருக்கிற பணமெல்லாம் எனக்கு வேணும். அதுக்கு பதிலா உன்னோட உயிரை நீயே வச்சுக்கலாம். நான் உன்னை கூடிய சீக்கிரத்துல கூப்பிடுவேன். அனுஷ்கா 60 கிலோமீட்டர் வேகத்தில் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் விரைந்து கொண்டிருந்தாள். காற்றை கிழித்து கொண்டு அவள் வண்டியை செலுத்தும் விதமே பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக இருந்தது. ஹெல்மெட்டை தாண்டி நீண்டிருக்கும் சுரட்டை முடிகள் காற்றில் பலமாக அசைந்தது. எப்பொழுதும் எங்கே கிளம்பினாலும் ஒரு அவசரம் வந்து தொற்றிக்கொள்ளும். இன்று அப்படிப்பட்ட அவசரங்கள் ஏதும் இல்லை. அவள் 3 நாட்களுக்கு முன்பு சென்றிருந்த ஒரு வீட்டிற்கு இப்பொழுது திரும்பவும் போய்கொண்டிருந்தாள். முன்பு வேறொரு விஷயத்திற்காக போயிருந்தாள். அது வேறொரு கேஸ். நாயை கொலை செய்து விட்டார்கள். அந்த நாயை பற்றி விசாரிப்பதற்காக போயிருந்தாள். இப்பொழுது வேறொரு கேஸ், புதிய கேஸ் என்று வந்துவிட்டால் அனுஷ்கா மிகவும் உற்சாகமாகி விடுவாள். அவளுடைய உற்சாகத்தை கணக்கிட அளவீடுகள் எதுவுமே கிடையாது. அவள் ஏற்கனவே சென்றிருந்த வீட்டு வாசலை இப்பொழுது அடைந்தாள். வண்டியை விட்டு கீழே இறங்கிய பொழுது அவளுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. ஐன்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ் ஹெட் ஆஃபீஸ். ஏஜென்ட் அனுஷ்கா, IHAG 10. ஏஜென்ட், உங்களுக்கு ஒரு புது கேஸ் வந்திருக்கு, எடுத்துக்கிறீங்களா? நான் ஏற்கனவே வேற ஒரு கேஸ் எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். ஓகே ஏஜென்ட், இந்த கேஸை நாங்கள் வேற யார்கிட்டையாவது கொடுக்கறோம். வேண்டாம், ஹோல்டு பண்ணி வைங்க. கேஸோட ஹீட் எவ்வளோ? ஆதித்ய விக்ரம் இப்படிதான் கேட்பான். ஒவ்வொரு கேஸிற்கும் ஒரு சூடு இருக்கிறது. எந்த வழக்கை எவ்வளவு வேகத்தில் தீர்க்க வேண்டும் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது. கத்தியோடு அலைந்து கொண்டிருக்கும் ஒரு சீரியல் கில்லரை 2 மாதம் கழித்து பிடித்துக் கொள்ளலாம் என்று விட முடியாது. ஆனால் சில கேசுகளில் சில விஷயங்களை தள்ளி போடலாம். ஒரு வழக்கை எவ்வளவு வேகத்தில் தீர்க்க வேண்டும் என்ற அளவீட்டைத்தான் அவர்கள் ஹீட் என்று சொல்லுவார்கள். அதாவது சூடு. சூடு என்பதற்கு இங்கே கூறப்படும் பொருள் வேகம். கேஸோட ஹீட்டு ரொம்பவுமே கம்மி தான் மேடம். ஒரு 20 to 30% சொல்லலாம். அப்போ ஹோல்டு பண்ணி வைங்க. அந்த கேஸை நானே சால்வ் பண்ணுறேன். உங்களுக்கு டைம் இருக்குமா? இந்த கேஸ் எடுத்துட்டா நீங்கள் எப்போ முடிப்பீங்க? என்ன கேஸுன்னே இன்னும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸோட ஹீட் எவ்வளோன்னு தெரியல. ஓகே ஏஜென்ட், நீங்கள் அந்த கேஸை பார்த்துட்டு என்னங்கிற விஷயத்த அப்டேட் பண்ணுங்க. அவள் பேசி முடிக்கும் வரை அந்த வீட்டின் வாட்ச்மேன் கதவை திறந்து வைத்தபடியே காத்திருந்தார். ஏற்கனவே அவருக்கு கட்டளை வந்திருந்தது போலும். அது மட்டுமல்லாமல் அனுஷ்கா ஏற்கனவே வந்திருந்தாள். அவளை பார்த்து வைத்திருந்ததால் அவர் ஒரு வணக்கத்தையும் போட்டார். இதற்கு முன்பு அனுஷ்கா ஒரு வீட்டிற்கு போன பொழுது அவளை மொத்தமாக சோதனை செய்துவிட்டுத்தான் உள்ளே அனுப்புவேன் என்று சொன்னார்கள். இவள் வாசலிலேயே தன்னுடைய சண்டையை தொடங்கிவிட்டாள். இன்று அதற்குண்டான தேவைகள் எதுவும் இல்லை. வண்டியை வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே நடந்தாள். 3 நாளுக்கு முன்பு அவள் இந்த இடத்திற்கு வந்த பொழுது அவள் காத்திருப்பதற்காக ஒரு அறை ஒதுக்கப்பட்டது. அது மிகவும் பிரம்மாண்டமான ஒரு கண்ணாடி அறை. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. இப்பொழுது அறையின் அழகை ரசித்தபடியே காத்திருந்தாள் அவள். முன்பு அவள் வந்த பொழுது வெகு நேரம் காத்திருந்தாள். இந்த முறை அவளை காக்க வைக்க விடாமல் வேகமாக அந்த வீட்டின் உரிமையாளர் வந்துவிட்டார். ஹலோ அனுஷ்கா, எப்படி இருக்கீங்க? ஐ எம் குட் மேடம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்ற கேள்வியை அனுஷ்கா கேட்கவில்லை. எதை கேஸ் இருக்குன்னு சொன்னீங்க? ஆமா. நீங்க ஏதாவது குடிக்கிறீங்களா? எனி ஜூஸ் ஓகே. அனுஷ்காவிற்கு உடனடியாக ஆப்பிள் பழச்சாறு தரப்பட்டது. குடித்து கொண்டே கேள்வி கேட்டாள். என்ன கேஸ்ன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நான் எனக்காக உங்களை கூப்பிடல. ஹேமன் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களதான் நீங்க போய் பார்க்கணும். அவங்க தான் ஒரு பிரச்சனையில இருக்காங்க. அந்த பிரச்சனையை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். அனுஷ்கா இப்பொழுது தனக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பிள் பழச்சாறை குடித்து முடித்திருந்தாள். மேல சொல்லுங்க மேடம், அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு குவளை நிறைய பழச்சாறு குடித்த தெம்பில் கேள்வி கேட்டாள் அனுஷ்கா. ஹேமா ஒரு ரிட்டையர்டு காலேஜ் ப்ரொஃபசர். அவங்களுக்கு வயசு 60க்கு மேல இருக்கும். சமீப காலமாவே அவங்களுக்கு தேவையில்லாத கால்ஸ் நிறைய வரதா அவங்க சொன்னாங்க. போலீஸ் கிட்ட போலாமான்னு அவங்க தீவிரமா யோசிச்சாங்க. அப்புறம் அந்த யோசனைய நான் தான் வேண்டாம்னு தடுத்து நிறுத்தினேன். எதுக்காக மேடம் வேண்டாம்னு சொன்னீங்க? எப்பவுமே போலீஸ்கிட்ட சொல்லிடுறது தான் பெட்டர். நான் வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணமே நீங்க தான். நானா? லேசாக புருவம் உயர்த்தினாள். ஆமா அனுஷ்கா, நீங்க தான். போலீஸுகிட்ட போலாமா வேண்டாமான்னு அவங்க கேட்ட அன்னைக்கு நான் அவங்க கிட்ட கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அன்னைக்குதான் நீங்களும் வந்து சேர்ந்தீங்க. அதனாலதான் நீங்க கேஸையெல்லாம் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு நான் முன்னாடியே விசாரிச்சு வச்சிருந்தேன். நான் வந்ததுனால போலீஸுகிட்ட போக வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்க. எஸ் அனுஷ்கா. ஓகே மேம்,
நீங்க அவங்களோட அட்ரஸ கொடுங்க. நான் அவங்கள நேரடியா பார்த்துட்டு என்ன விஷயம்ங்கிறத அவங்க கிட்டயே தெளிவா கேட்டுக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த விஷயத்த பத்தி அதிகமா தெரியாது. ஹேமா என்கிட்ட சரியா விஷயங்களை சொல்லல. அவங்க ரொம்ப சென்சிட்டிவ். அவங்க கிட்ட பார்த்து பேசுங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னு ரூடான கேள்விகளை எல்லாம் கேட்காதீங்க. அனுஷ்காவை அருமையாக சீண்டி விட்டது இந்த அறிவுரை. மேடம், ஒருத்தங்களை பார்த்த உடனே அவங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவுதான் அவள் பேசினாள். அந்த வாக்கியத்தை அவள் முடிக்காமல் விட்டிருந்தாள். முடிக்காமல் விட்ட வாக்கியத்தின் அர்த்தம் என்ன என்பது எதிரில் இருக்கும் அந்த பெண்ணுக்கு நன்றாகவே தெரிந்திருக்க வேண்டும். எங்களுக்கு எப்படி துப்பறிய வேண்டும் என்பது தெரியும், நீங்கள் சொல்லித்தர வேண்டாம் என்பதே அவள் சொல்லாமல் விட்ட வாக்கியத்தின் சாராம்சமாகும். நான் அட்ரஸ் தரேன், நீங்க போய் அவங்க கிட்டே விசாரிச்சுக்கங்க. அனுஷ்கா ஹேமாவின் முகவரியை வாங்கி கொண்டாள். அப்புறம் அவங்க கிட்ட பணம் கேட்காதீங்க. அனுஷ்கா கண்களை சுருக்கி கொண்டு தலையை லேசாக சாய்த்து பார்த்தாள். நானே பே பண்ணிடுறேன். அவங்க கேஸுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதை நீங்க என்கிட்ட வந்து வாங்கிக்கங்க. தலையசைத்து விட்டு அங்கிருந்து கிளம்பினாள். அந்த பெண்மணியிடம் பேசுவது கூட அனுஷ்காவிற்கு பிடிக்காமல் போனது. அனுஷ்கா இதையெல்லாம் பற்றி யோசித்து கொண்டே இருசக்கர வாகனத்தை செலுத்தி கொண்டிருந்த நேரத்தில் சரியாக பேசினான் தஷ்வின். என்ன, உங்க தலைவர் ஆதித்ய விக்ரம் மாதிரியே நீங்களும் கோவப்படுறீங்க? தஷ்வின் என்பவன் அனுஷ்காவின் ஏஐ விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். அனுஷ்கா கையில் கட்டியிருக்கும் ஸ்மார்ட் வாட்சின் மூலம் அவன் பேசுவான், உதவி செய்வான். அனுஷ்காவிற்கு அதை தயாரித்து கொடுத்தது ஆதித்ய விக்ரம். அயன்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ் நிறுவனத்தை தோற்றுவித்தவன். நாடு முழுவதும் இந்த நிறுவனத்திற்கு பல கிளைகள் இருக்கிறது. அனுஷ்கா அந்த நிறுவனத்தின் பிசிடி எனும் அமைப்பில் வேலை செய்கிறாள். பெட்டி கேசஸ் டிபார்ட்மெண்ட். ஹேமாவின் வீட்டை அடைந்த பொழுது வாசலில் ஒரு முதிர்ந்த கிழவி காத்து கொண்டிருந்தாள். வாங்க அனுஷ்கா, நீங்க வருவீங்கன்னு சொன்னாங்க. மிகவும் பணிவாக பேசினாள். அவள் அப்படி பேசும் பொழுது அவளுடைய முகத்தில் இருந்த சுருக்கங்கள் அழகாக மடிந்து மடிந்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. 10 பேர் தங்கக்கூடிய அளவில் பெரியதாக இருந்தது அந்த வீடு. அனுஷ்கா வீட்டை பார்த்துவிட்டு வீட்டை சுற்றி இருந்த நிலத்தை பார்த்தாள். பச்சை புல்தரையை தவிர அங்கு வேறு எதுவுமே இல்லை. மிதமான வேகத்தில் ஆடி அசைந்து நடந்து வீட்டின் கதவை திறந்தார் ஹேமா. உட்காருங்க அனுஷ்கா. பழைய சோஃபாவாக இருந்தாலும் மிகவும் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டிருந்தது. அதில் அமர்ந்தாள் அனுஷ்கா. நீங்க எங்களோட வீட்டுக்கு முதல் முறையா வந்திருக்கீங்க. என்ன சாப்பிட்றீங்க? ஹேமா உதிர்த்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு அவர் எவ்வளவு கனிவானவர் என்பதை புரிந்து கொண்டாள் அனுஷ்கா. இல்லைங்க மேடம், இப்பதான் நான் ஜூஸ் குடிச்சிட்டு வரேன். அப்போ ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏற்கனவே நடந்ததை போல ஆடி அசைந்து நடந்து சமையலறை போல் இருந்த அறைக்குள் நுழைந்தார் ஹேமா. ஹேமா திரும்பி வருவதற்குள் அனுஷ்கா அந்த வீட்டை பார்த்து முடித்திருந்தாள். சாப்பிடுவதற்கு இனிப்பு பிஸ்கட்டுகளை எடுத்து வந்திருந்தார் ஹேமா. பிகு செய்து கொள்ளாமல் அனுஷ்கா அதில் ஒன்றை எடுத்து கடித்தபடியே கேள்வி கேட்டாள். அவங்க என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லல, நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு மேக்சிமம் எந்த காலுமே வராது. அப்படியே வந்தாலும் ரொம்ப தெரிஞ்சவங்க மட்டும்தான் கூப்பிடுவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு புது நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. சரின்னு எடுத்து பேசினேன். உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, கூடிய சீக்கிரத்துல நான் அதை வந்து வாங்கிக்குவேன்னு ஒருத்தன் சொன்னான். நானும் யாரோ விளையாடுறாங்கன்னு முதல்ல விட்டுட்டேன். அப்புறம் அதே மாதிரி வெவ்வேறு நம்பர்ல இருந்து ஒரே ஆளே பேசினா. அப்பதான் எனக்கு பயம் வர ஆரம்பிச்சது. அப்ப கூட நான் யாருகிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லல. ஆனா சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணி, உன்கிட்ட இருக்கிற பணமெல்லாம் எனக்கு வேணும், அதுக்கு பதிலா உன்னோட உயிரை நீயே வச்சுக்கலாம், நான் கூடிய சீக்கிரம் கூப்பிடுவேன். இதத்தான் அவன் சொன்னான். இதை கேட்டதுக்கு அப்புறமும் சும்மா இருந்தா சரியா வராதுல்ல. அனுஷ்கா கேள்வி கேட்பதற்காக காத்து கொண்டிருந்தவளை போல அந்த குரல் யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவதா இருக்கலாம்ல. எனக்கு ஒன்னும் அப்படி தோணல. எனக்கு யாரையுமே தெரியாது. நீங்க காலேஜ்ல வேலை செஞ்சிருப்பீங்கல்ல? ஆமா, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. உங்களை பத்தி நல்லா தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பேசியிருக்கலாம்ல. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல, அப்படி எதுவும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. லேசான தயக்கத்துடன் பேசி முடித்தார் ஹேமா. அவர் கைகளை அசைக்கும் போது லேசான தள்ளாட்டம் அந்த கைகளில் தெரிந்தது. ஓகே, போன் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? அதாவது அவன் கடைசியா கால் பண்ணி ரொம்பவுமே மோசமா மிரட்டினான்ல, அந்த காலை பத்தி நான் கேட்கறேன். 2 நாள் ஆச்சு அனுஷ்கா. சொந்த மகளை அழைப்பதை போல ஒரு ஏக்கம் அவருடைய குரலில் இருந்தது. ஹேமா, நீங்க முதல்ல பயந்துக்காதீங்க. பயம் எந்த ஒரு வேலையுமே நம்மளை செய்ய விடாது. சாதாரணமா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை கூட ரொம்பவுமே பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். உண்மைதான் என்பதை போல அவர் லேசாக தலை அசைத்து வைத்தார். இந்த 2 நாளுக்கு நடுவுல வேற எந்த நம்பர்ல இருந்து கால்ஸ் வரலையா? இல்லம்மா. நீங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து அவன் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்களா? நான் எதுக்காக பண்ணணும்?
அவன் ஃபோன் பண்ணி மிரட்டுனான்னா அதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லையே. இப்பதான் நீங்க சரியான ட்ராக்குக்கே வந்திருக்கீங்க. தன் தலையை உற்சாகமாக சிலுப்பியபடியே இப்படி பேசினாள் அனுஷ்கா. 2 நாளா உங்களோட சேஃப்டிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதே பெரிய விஷயம். அதனால இன்னைக்கு நான் எங்களோட ஏஜென்ட்ஸ்ல ஒருத்தரை இங்க உங்களுடைய பாதுகாப்புக்காக விட்டுட்டு போவேன். நான் சில வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டி இருக்கு. நீங்க அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? எனக்கு வேலை இருக்கு, இருந்தாலும் ஓகே, நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். தஷ்வினா? யார் அது? அவன் என்னோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அசிஸ்டன்ட். தோ இங்க பாருங்க. தன் ஸ்மார்ட் வாட்சை தொட்டு காட்டினாள். ஹலோ ஹேமா, எப்படி இருக்கீங்க? பயப்படாதீங்க, எல்லாமே கூடி சீக்கிரத்துல சரியாயிரும். இவன் என்ன என்கிட்ட பேசுறான்? அவன் எல்லாத்துக்கிட்டையுமே பேசுவான். அவனும் நம்மள மாதிரி தான். தஷ்வின், இந்த ஜோன்ல விஸ்வான்னு ஒரு ஏஜென்ட் இருக்கான். விஸ்வாவுக்கு நீ உடனடியா ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்பு. இந்த இடத்தோட லொகேஷனை பின் பண்ணி விஷயத்த சுருக்கமா சொல்லி அவனை இங்க சேஃப்டிக்காக வர சொல்லு. எவ்வளவு வேகமா வர முடியுமோ வர சொல்லு. அப்புறம் நீ அனுப்ப போற ரிப்போர்ட்டோட கீழே டேக் ஆட் பண்ணுவே இல்ல, அங்க ஏஎஸ்ஏபி அப்புறம் எமர்ஜென்சி டேக், இந்த 2 டேகையும் அட்டாச் பண்ணிரு. ஓகே அனுஷ்கா? அவனே எல்லா வேலையும் செஞ்சுக்குவானா? ஆன்லைன்ல இவனை வச்சு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ நம்ம செஞ்சுக்கலாம். நான் ஒரு ப்ரொஃபஸருங்கிறதுனால சொல்றேன், அதாவது ரிட்டையர்டு ப்ரொஃபஸருங்கிற முறையில சொல்றேன். அனுஷ்கா சிரிப்புடன் அவர் பேசுவதை பார்த்து கொண்டிருந்தாள். டெக்னாலஜி எங்கேயோ போயிருச்சு. இதையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் ஹேமா. அவன் தன்னுடைய வேலையை செய்து கொண்டே ஹேமாவிற்கு ஒரு நன்றியை உதிர்த்தான். அனுஷ்கா கேஸை பற்றி கேட்க தொடங்கி இப்பொழுது வரை 3 பிஸ்கட்டுகளை சாப்பிட்டு முடித்திருந்தாள். பிஸ்கட் ரொம்பவுமே நல்லா இருக்கு. அப்படியம்மா, நானே பண்ணது. இத்தனை பிரச்சனையிலையும் பிஸ்கட் வேற செஞ்சீங்களா? என்னம்மா பண்றது, நான் தனியா இருக்கேன். உங்களுக்கு ஃபேமிலி? கேள்வியை மொத்தமாக முடிக்காமல் அந்தரத்தில் விட்டாள். சில நேரங்களில் இப்படிதான் கேள்வியை கேட்க வேண்டும். அது ஒரு வகையில் நல்லதும் கூட. நேரடியாக சில கேள்விகளை கேட்கும் பொழுது எதிரில் இருப்பவர்களின் மனது மிகவும் புண்பட்டுவிடும். ஃபேமிலின்னு யாரும் இல்லம்மா, நான் மட்டும்தான். அப்படி அவர் சொன்ன பொழுது குரலில் ஒரு தடுமாற்றம் இருப்பதை போல அனுஷ்கா உணர்ந்தாள். விஸ்வக் இன்னும் 20 நிமிஷத்துக்குள்ள இந்த இடத்துக்கு வந்துருவான். 20 நிமிஷமா? அவ்வளவு நேரமெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. அவன் கிளம்பிட்டான். சரி, அப்படின்னா ஓகே. மெஷினும் மனிதனும் சாதாரணமாக பேசிக்கொள்வது ஹேமாவிற்கு புதிய அனுபவமாக இருந்தது. இதே மாதிரி எனக்கு ஒரு மெஷின் கிடைக்குமா? எதுக்காக மேடம்? நான் ரொம்ப தனியா இருக்கேன், பேச்சு துணைக்கு இருக்கும்ல. அனுஷ்காவின் மனது அவர் சொன்ன விஷயத்தில் ஒரு நிமிடம் கரைந்துதான் போனது. இவன் எனக்காக பர்சனலா பிறந்தவன், அதாவது தயாரிக்கப்பட்டவன், ரொம்பவுமே காஸ்ட்லியானவன். உலகத்துல இவன் தான் பெஸ்ட். அனுஷ்கா, அவங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. பாத்தீங்களா என்ன போடுறான்னு? அனுஷ்கா சிரித்து கொண்டிருந்த நேரத்தில் ஹேமா, என்ன மாதிரியே இன்னொருத்தனை உருவாக்குறது ரொம்பவுமே கஷ்டம். அது ஆதித்ய விக்ரம் சார் நினைச்சா மட்டும்தான் முடியும். அது யாரு? கைக்குட்டையை அழுத்தமாக பற்றியபடியே கேள்வி கேட்டார் ஹேமா. அவரு எங்க டிடெக்டிவ் நிறுவனத்தோட ஃபவுண்டர். உங்க டிடெக்டிவ் நிறுவனத்தோட பெயர் என்ன? அயன் ஹேண்ட்ஸ் அப்படின்னா இரும்பு கரங்கள். எஸ் மேம். விஸ்வா சொன்ன நேரத்திற்கு முன்பே வந்து சேர்ந்திருந்தான். ஹலோ அனு, எப்படி இருக்க? ஐ எம் ஃபைன்டா. இவங்க பேரு ஹேமா. ஹலோ மேம், நான் உட்காரலாமா? கண் கொட்டாமல் விஸ்வாவை பார்த்து கொண்டிருந்த ஹேமா இப்படி ஒரு கேள்வியை கேட்டார். இவர்தான் ஆதித்ய விக்ரமா? இல்ல, இவரோட பேரு விஸ்வா. நான் உட்காரலாமா? திரும்பவும் அவன் கேள்வி கேட்டான். அவனுடைய நடவடிக்கைகளில் ஒரு விளையாட்டுத்தனம் தெரிந்தது. உட்காருங்க. சாரி, நான் மறந்துட்டேன். அவன் சோபாவின் கடைக்கோடியில் அமர்ந்தான். சோபாவின் கை வைக்கும் இடத்தில் பலமாக தன்னுடைய கைமுட்டியை ஊன்றி கொண்டான். அனுஷ்கா, இவங்களுக்கு தான் த்ரெட் கால்ஸ் எல்லாம் வருதா? ஆமா, இன்னும் கேஸே ஆரம்பிக்கல. ஒரு சேஃப்டிக்காக தான் உன்னை இங்க வர சொன்னேன். உனக்கு அது ஓகே தானே? எனக்கு ஓகே. இவர்கள் பேசுவதை கேட்டுவிட்டு ஹேமா ஒரு கேள்வியை கேட்டார். அனுஷ்கா, நீ இங்க இருந்துட்டு விஸ்வாவை வெளியில போக சொல்ல முடியாதா? அவர் கேட்ட கேள்வி மிகவும் வித்தியாசமாக இருந்தது. எதற்காக அவர் அப்படி கேட்கிறார் என்று உடனடியாக புரிந்து கொண்டாள் அனுஷ்கா. நீங்க பயப்பட வேண்டியதில்ல, இவன் பாட்டில் இருப்பான். என்ன கொஞ்சம் ஓவரா பேசுவான். இல்லை என்று மறுக்காமல் தன்னுடைய இதழ்களை அழகாக வளைத்து சிரித்தான் விஸ்வா. சரிமா, எப்படி வேலை செய்யணும்னு நான் சொல்லித்தர விரும்பல. அது சரியாவும் வராது. நீங்க வருத்தப்படாதீங்க. அப்புறம் நான் இப்ப சொல்ல போற விஷயத்த சீரியஸாவும் எடுத்துக்காதீங்க. என்னோட கேஸ நான் யாருக்குமே விட்டு தர மாட்டேன். அனுஷ்கா மிகவும் கெத்தாக சொன்னாள். என்ன அனுஷ்கா, பஞ்ச் டைலாக்கா? அப்படிதான் வச்சுக்கோயேன். சொல்லிவிட்டு வெடுக்கென்று எழுந்தாள். விஸ்வா உங்களுக்கு துணையா இருப்பாரு. நான் கேஸ் சம்பந்தமான சில வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துடுறேன். அவர்களிடம் விடைபெற்று கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாள். அடுத்ததாக எங்கே செல்ல வேண்டும் என்பது அவளுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. தன் விருப்பமான வண்டியில் ஏறி அமர்ந்தாள். வழக்கம் போல அதை பறக்க விட்டாள். அயன்ஹான்ஸ் டிடெக்டிவ் நிறுவனத்தில் ஹேக்கிங் டிவிஷன் ஒன்று இருக்கிறது. அதில் பணிபுரியும் அனைவருமே
ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ். நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே ஹேக்கிங்கை பயன்படுத்தும் வல்லவர்கள். அனுஷ்கா நினைத்திருந்தால் நேரடியாக காவல்துறையிடம் சென்று இந்த கேஸை பற்றி சொல்லி தனக்கு தேவையான உதவிகளை பெற்று இருக்க முடியும். ஆனால் அப்படியெல்லாம் செய்வதற்கு இப்பொழுது அவளுக்கு நேரமில்லை. அவளுக்கு இந்த கேஸ் சம்பந்தமாக சிறிய உதவி மட்டும்தான் தேவைப்பட்டது. ஹேமாவிற்கு அழைக்கும் நபர் யார்? அந்த அழைப்பு உண்மையாகவே அவருக்கு விடப்பட்டதா அல்லது போலித்தனமாக இப்படி ஒரு அழைப்பு வந்தது என்று தேவையில்லாமல் ஹேமா கதை கட்டுகிறாரா என்று அவள் தெரிந்து கொள்ள ஹேக்கரின் உதவி தேவைப்பட்டது. அது மட்டுமல்லாமல் உண்மையாகவே அழைப்பு வந்திருந்தால் அந்த அழைப்பை மேற்கொண்டது யார்? அவர்களின் நோக்கம்தான் என்ன? வெறுமனே ஹேமாவிற்கு அழைத்து மிரட்டலாம் என்பது அவர்களுடைய எண்ணமா? ரேண்டம் கால் என்று குறிப்பிடப்படும் சாதாரணமாக ஆட்களுக்கு அழைத்து பயமுறுத்துவது போல் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்துவிடும் ரேண்டம் காலை செய்யும் நபரா இவன்? இதை பற்றியெல்லாம் அவள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஹேக்கரை பார்க்க வந்திருந்தாள். என்ன இன்னைக்கு இங்க வந்திருக்க? உன்னையெல்லாம் இங்க பார்க்கவே முடியாது. எப்ப ஹெல்ப் தேவைப்படுதோ அப்பதானே வர முடியும். டெய்லி வந்து பார்த்துட்டு போறதுக்கு என்று அவளுடைய பேச்சை தொடராமல் நிறுத்தினாள். என்ன சொல்ல வந்த? ஃபுல்லா சொல்லு. எனக்கு உடனடியா ஒரு தகவல் தேவைப்படுது. சொல்லு, நான் யாரோட நம்பரை ட்ராக் பண்ணணும்? அனுஷ்கா ஹேமாவின் தொலைபேசி எண்ணை கொடுத்தாள். இந்த நம்பருக்கு அடிக்கடி ரேண்டமா சில கால்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. நிஜமாவே அந்த மாதிரி கால்ஸ் வருதான்னு நீ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டா போகுது. இதை நீ கால் ஹிஸ்டரியை பார்த்தே தெரிஞ்சுக்கலாமே. அப்படி இல்ல விஷயம். நிஜமாவே அவங்களுக்கு கால்ஸ் வருதான்னு தெரிஞ்சுக்கணும். போன் பண்றவங்க எல்லாம் உண்மையான ஆளா? அப்படி உண்மையான ஆளா இருந்தா அவங்களோட டீடைல்ஸ் எனக்கு தேவை. குழப்பற இருந்தாலும் பரவாயில்ல, நான் டீடைல்ஸ் தரேன். அவன் அந்த தொலைபேசி எண்ணை போட்டு 8 நிமிடம் ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தான். அனுஷ்கா அதுவரை அமைதியாக காத்திருந்தாள். அவங்களுக்கு நிஜமாலுமே ரேண்டம் கால்ஸ் வருது. போன் பண்ணது வெவ்வேறு நம்பர் தான். அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் நான் உனக்கு தரேன். அவங்க மேல கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் தானே? அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. எல்லாருமே சாதாரண நபர்கள் தான். இப்ப விஷயத்துக்கு வரட்டா? இப்பதான் நீ விஷயத்துக்கே வரையா? ஆமா, கால் ஹிஸ்டரிய பார்த்து அவங்களுக்கு கால்ஸ் வந்தது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு நீ கேட்டையில்ல? கேட்டேன். அதுக்கு பெண்ண இப்போ அந்த கால் பண்ணவங்களோட டீடைல்ஸ் நம்ம கையில இருக்கு. இதையெல்லாம் கால் ஹிஸ்டரிய பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியாதுதான். என்ன மன்னிச்சிரு. நீ மன்னிக்கணுங்கிறதுக்காக சொல்லல, எனக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் தெரியணும். இப்ப நான் சொல்ல போறதுதான் நான் உன்னை பார்க்க வந்ததுக்கு உண்டான முக்கியமான காரணமே. ஹேமாவோட நம்பருக்கு சில நம்பர்ஸ்ல இருந்து கால் வந்ததுல்ல, அதே மாதிரி தினமும் கால் வந்த நம்பர்ல இருந்து வேற எந்தெந்த போனுக்கு அடிக்கடி கால்ஸ் போகுதுன்னு நீ பார்க்கணும். அப்நார்மலா அந்த நம்பர்ல இருந்து கால்ஸ் வெளியில போகுதான்னு நீ பார்த்து சொல்லணும். நீ எதுக்காக அப்படி கேட்கறேன்னு எனக்கு புரியுது. சுழலும் நாற்காலியில் சாய்ந்தபடியே அவன் பேசினான். போன் பண்றவன் இதே வேலையா இருக்கானான்னு நீ தெரிஞ்சுக்கணும். அப்படிதானே? ஆமா. திரும்பவும் அவன் நேர அவகாசத்தை எடுத்துக்கொண்டான். அவளுக்கு தேவையான தகவலை தந்தான். நீ சொல்ற மாதிரி கால்ஸ் எல்லாம் அடிக்கடி அந்த நம்பர்ஸ்ல இருந்து வெளியில போறதில்ல. ஒரு நாளைக்கு 5 to 6 கால்ஸ் மட்டும்தான் அந்த நம்பர்ல இருந்து வெளியில போகுது. அந்த மாதிரி ஒரு நம்பர்ல இருந்து தான் அடிக்கடி ஹேமாவுக்கு கால் வருது. அந்த மாதிரி நம்பர்னு நான் சொன்னனே தவிர வெவ்வேறு நம்பருங்கிறத குறிப்பிட மறந்துட்டேன். அப்போ ஹேமாவுக்கு கால் வந்த நம்பர்ஸ் எல்லாம் வேற யாராவது ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணிருக்கணும். நீ எந்த விஷயத்தையுமே நார்மலாவே சொல்ல மாட்டியா? சுத்தி சுத்தி தான் சொல்லுவியா? நான் இப்ப தெளிவா சிம்பிளா சொல்றேன். ஹேமாவுக்கு கூப்பிடுறதுக்காக யாரோ ஒருத்தரோட நம்பரை வாங்கி பிளாக்மெயிலர் வேகமா பேசிட்டு அவங்க கிட்டே அந்த நம்பரை கொடுத்திருக்கணும். அந்த நம்பரை ஹோல்டு பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கால் வெளியில போச்சுங்கிறதே தெரியாது. நீயா ஒரு முடிவுக்கு வராத. எதுக்கு கால் பண்ணி பேசிப்பாரு. என்னதான் நானே ஒரு முடிவுக்கு வந்தாலும் நான் கால் பண்ணி பேசுவேன். எப்பவுமே சில விஷயங்களை எல்லாம் நான் லூஸ் எண்டர்ல விடுறதே கிடையாது. உங்க தலைவர் ஆதித்ய விக்ரம் மாதிரியா? ஆமா. அனுஷ்காவிடம் கொடுக்கப்பட்ட தொலைபேசி எண்களில் இருந்து ஒரு எண்ணை எந்த விதமான காரணமும் இல்லாமல் தேர்வு செய்தால் எப்படி கரெக்டா அந்த நம்பர் எடுக்கிற? கரெக்டானா அந்த நம்பர்ல இருந்து தான் லாஸ்டா கால் வந்திருக்கு. மை காட், அப்பா அதுதான் ரொம்பவுமே முக்கியமான நம்பரு. அந்த நம்பர்ல இருந்து கூப்பிட்டு தான் கொலை மிரட்டலை விட்டுருக்கான். உடனடியா அந்த நம்பருக்கு கூப்பிடு. மறுபக்கத்துல அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 50 சைக்கிள்ஸ், என்னோட பேரு அனுஷ்கா. சொல்லுங்க. அனுஷ்காவிற்கு இது போன்ற சூழ்நிலைகள் பிடிக்காது. ஒரு புது நபரிடம் தன்னுடைய முழு விவரத்தையும் சொல்லி எதற்காக அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி பேசுவது அவளுக்கு மிகவும் சலிப்பை தரக்கூடிய ஒரு விஷயம். மனதளவில் சலித்து கொண்டாலும் உற்சாகமாக தான் பேச வேண்டிய விஷயங்களை பேசி முடித்தாள். என்னோட போன்ல இருந்து கால் போயிருக்குதா? அப்படியெல்லாம் போயிருக்க வாய்ப்பே இல்லையே. நான் மட்டும்தான் இதை தினமும் யூஸ் பண்றேன்.
என்ன தவிர யாரும் யூஸ் பண்றதில்லையே, இரண்டிற்கும் ஒரே அர்த்தம்தான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு வெளியில் வேறு ஒரு கேள்வியை கேட்டாள். உங்களுக்கு தெரியாம ஒரே ஒரு காலம் மட்டும் யாராவது பண்ணிருக்கலாம்ல? நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியலம்மா. நான் வேணா நேர்ல வரட்டா சார்? நேர்ல வரீங்களா? அதெல்லாம் வேண்டாம், இருங்க, என்னோட போனை வேற யாராவது யூஸ் பண்ணாங்களான்னு நான் கேட்டு சொல்றேன். கைபேசி தொம்மென்று எதன் மீதோ வைக்கப்படுவது தெரிந்தது. அதன் பின்பு காற்றின் இரைச்சல். கடைக்காரர் யாரையோ சத்தமாக அழைத்தார். ஆனால் சத்தமில்லாமல் விசாரித்தார். என்னோட போனை மேஜையில வச்சிருந்தப்போ யாரோ எடுத்திருக்காங்க. திடீரென்று அனுஷ்காவிடம் பேசினார். அத வேலைக்கார பையன் பார்த்திருக்கான். அவன் பார்த்துட்டு எதுக்காக போன் எடுக்கிறீங்கன்னு கேட்காம விட்டுட்டான். அவன் போனை பேசிட்டு வச்சுட்டு போயிட்டதுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாக்கானு என்கிட்ட சொல்லாம விட்டுட்டான். சொன்னா நான் திட்டுவேன்னு பயந்துருப்பான் போல. நீங்க சொன்ன மாதிரி என்னோட போன்ல இருந்து யாரோ கால் பேசியிருக்காங்க. யாருன்னு தெரியல. நம்ம கடையில சிசிடிவி கேமராவெல்லாம் கிடையாது. நானும் அந்த ஆளை பார்க்கல. அவன் எங்களோட கஸ்டமர் கூட கிடையாது. அனுஷ்காவிற்கு தேவையான தகவல் அனைத்தும் அவளுக்கு வேகமாக தரப்பட்டது. ஓகே சார், தேங்க்யூ. அவன் ஏதாவது கொலைகளை பண்ணிட்டானா? யாருங்க? அதான் என்னோட போன்ல இருந்து கூப்பிட்டானே அவன். இல்லைங்க, உங்களோட போன்ல இருந்து கொலை மிரட்டல் மட்டும்தான் விட்டுருக்கான். அம்மா, நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், அது நான் கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் நம்ம கடைக்கு வரலாம். நம்ம கடையோட பேரை தான் நான் உங்ககிட்ட சொன்னேனே. நான் கடையில தான் இருப்பேன். இந்த காலத்திலயும் சைக்கிள் கடை வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னா என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். எங்கே தன்னை இழுத்து போய் காவல் நிலையத்தில் விட்டு விடுவார்கள் என்று அவர் பயந்தபடியே பேசினார். ஓகே சார் என்று 2 வார்த்தைகளை உதிர்த்தபடியே அழைப்பை துண்டித்தாள் அனுஷ்கா. நம்ம நினைச்ச மாதிரி ரேண்டமா தான் கால் போயிருக்கு. ஆனா ஒரு விஷயம், ரொம்பவுமே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன? நான் அப்படி எதுவுமே நோட் பண்ணலையே. நீ ஒரு ஹேக்கர். உன்னால ஹேக்கிங் சம்பந்தமா தான் யோசிக்க முடியும். ஆனா நான் ஒரு ஏஜென்ட்டா நான் யோசிச்சு கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த சொல்லட்டா? சொல்லு. நீ ஒரு ஏஜென்ட்டுங்கிறத அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன். நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலினாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அயன்ஹான்ஸ்ல எனக்கு ஏஜென்ட்னு சொல்லி ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க. வளவளா கொலகொலாவலா நிறுத்திட்டு சொல்றேன். இப்போ ஹேமாவுக்கு ஒரு போன் வருதுன்னு வச்சுக்கலாம். அதை பண்ணது அந்த பிளாக்மெயிலிங்க முடிச்சிட்டான். ஆனா இப்படி ஒரு கால் தங்களுடைய போன்ல பண்ணப்பட்டதுங்கிறது சம்பந்தப்பட்ட நபருக்கு தெரியாது. சம்பந்தப்பட்டவருக்கு தெரியாம போனை பேசிட்டு பிளாக்மெயிலர் திரும்பவும் போனை வச்சிடறான். சூப்பர். இப்ப நீ ஒரு ஏஜென்ட்டுங்கிறத நான் மனசார ஏத்துக்கிறேன். அவன் உதிர்த்த எந்த ஒரு வார்த்தையும் அனுஷ்காவின் மனதில் பதியவே இல்லை. அவள் மூளை வேகமாக வேறு ஒரு விஷயத்தை பற்றி பரபரப்பாக சிந்தித்து கொண்டிருந்தது. அனுஷ்கா பல வகையில் யோசித்தாலும் அவளுக்கு கிடைத்த ஒரே பதில் இதுவாகத்தான் இருந்தது. நம்மால் இப்பொழுது செய்ய முடிந்தது எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்பதே ஆகும். பொறுத்திருந்து பார்ப்பதென்றால் எதுவரைக்கும் நம்மால் பொறுத்திருக்க முடியும் என்பதெல்லாம் அவளுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் தடாலடியாக இந்த கேஸில் எதுவும் செய்ய முடியாது என்பது அவளுக்கு திண்ணமாக புரிந்தது. இந்த விஷயத்தில் அடுத்ததாக ஒரு திருப்பம் ஏற்பட வேண்டும் என்றால் திரும்பவும் ஹேமாவிற்கு அவனிடத்திலிருந்து அழைப்பு வர வேண்டும். அழைப்பு வந்தால் அவன் என்ன சொல்கிறான் என்று பார்க்க வேண்டும். அல்லது இதே விஷயத்தை வேறொரு கோணத்திலிருந்து பார்த்தால் அவன் வருகிறேன் என்று சொல்லியிருந்தான். அதுவும் கூடிய விரைவில் அவன் சொன்னது போலவே வருகிறானா என்று பார்க்க வேண்டும். அப்படி வந்தால் அவனை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும். ஹேமாவிடம் இன்னும் சில விஷயங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால்தான் எதற்காக ஹேமாவை குறிவைத்து இதுவெல்லாம் நடக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஹேமாவின் வீட்டிற்கு அனுஷ்கா திரும்பவும் போன பொழுது அங்கே ஹேமாவும் விஸ்வாவும் மிகவும் நெருக்கமாகி இருந்தார்கள். சிரித்து சிரித்து பேசி கொண்டிருந்தார்கள். ஆள் துணையே இல்லாமல் இருக்கும் ஹேமாவிற்கு இப்படி ஒரு துணை கிடைத்தால் பேசாமலா இருப்பார்? விஸ்வா என்னதான் சிரித்து சிரித்து பேசி கொண்டிருந்தாலும் அவனுடைய கவனம் எல்லாம் சுற்றும் முற்றும் இருந்து கொண்டேதான் இருந்தது. அயன்ஹான்ஸ் டிடெக்டிவ் நிறுவனத்தில் ஏஜென்ட்டாக இருக்கும் ஒருவன் அப்படித்தான் இருக்க முடியும். என்ன, இவ்வளவு விரைவாக இருவரும் நண்பர்களாகிவிட்டீர்கள் என்ற கேள்வியை அனுஷ்கா கேட்கவில்லை. அப்படி கேட்டால் அவர்களால் பழையபடி பேசிக்கொள்ள முடியாது. பேசும் பொழுது அனுஷ்கா கேட்ட கேள்வி அவர்கள் மனதை இயல்பாக இருக்க விடாமல் செய்துவிடுமோ என்று யோசித்ததால் மனதில் தோன்றிய கேள்வியை கேட்காமல் சிரித்தபடியே அவர்களுடன் போய் அமர்ந்து கொண்டாள். அனுஷ்கா, ஏதாவது கிடைச்சதா? நிறைய விஷயம் கிடைச்சது. இருந்தாலும் உங்ககிட்ட சிலதெல்லாம் கேட்கணும். கேளுமா. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். இப்பொழுதும் கனிவு மாறாத அதே குரல். எனக்கு லேசான டவுட் இருக்கு. உங்களை எதுக்காக டார்கெட் பண்ணணும்? உங்ககிட்ட பணம் ஏதாவது அதிகமா வச்சிருக்கீங்களா? ஆமாம்மா, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அதை பத்தி நான் சொல்லவே இல்லையே. நிறையனா 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரியா? இல்லம்மா, சில கோடிகள் இருக்கு. பேங்க்லயா இல்ல வீட்டுல வச்சிருக்கீங்களா? இல்ல பேங்க்ல தான் வச்சிருக்கேன். நீங்க தப்பா எடுத்துக்கலைன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன். எப்படி இந்த பணமெல்லாம் வந்துச்சுன்னு கேட்க போறீங்க? அதான் அனுஷ்கா.
நீங்க மரியாதையெல்லாம் கொடுக்க வேண்டாம், பழைய மாதிரியே பேசுங்க. எப்படி இந்த பணம் உங்களுக்கு வந்துச்சுன்னு தான் நான் கேட்கறேன். அவரு நிறைய லேண்ட் வாங்கி போட்டிருந்தாரு. யாரு, உங்களோட ஹஸ்பண்டா? ஆமாம்மா, என்னோட ஹஸ்பண்டு நிறைய லேண்டு வாங்கி போட்டிருந்தாரு. நான் என்னோட காலேஜ் வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகும்போது அந்த லேண்டையெல்லாம் பராமரிக்க முடியாத மாதிரி ஆயிட்டேன். அதனால அந்த டைம்ல அதை வித்துட்டேன். கோடிக்கணக்கில் உங்ககிட்ட பணம் இருக்குன்னா நீங்க அவ்வளவு லேண்டையா வித்தீங்க? ஆமாம்மா, 50 ஏக்கருக்கு மேல இருக்கும். அந்த பணம் தான் அவங்களுக்கு டார்கெட்டுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க ரொம்பவுமே கனிவா இருக்கிறதுனால உங்களை மிரட்டுனா நீங்க போலீஸுகிட்டயோ அல்லது எங்களை மாதிரி டிடெக்டிவ் கிட்டயோ போவீங்கன்னு அவங்க நினைச்சிருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா எங்களை மாதிரி ஒரு டிடெக்டிவ் கிட்ட நீங்க வருவீங்கன்னு அவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. அனுஷ்கா மேலும் பேசுவதற்குள் கண்களில் கண்ணீருடன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டார் ஹேமா. நல்லவங்களா இருக்கிறது கூட தப்புதான் ஏமா? அவர் குரலில் சொல்ல உண்ணாத ஒரு துயரம் ஒட்டியிருந்தது என்பது உண்மைதான். ஏண்டா இந்த கேள்வியை கேட்டோம் என்று ஆகிவிட்டது. நீங்க கவலைப்படாம இருங்க, விஸ்வா 24/7 உங்க கூட இருப்பான். என்ன விஸ்வா, இருப்பே இல்ல? அங்கே நிலவி கொண்டிருக்கும் ஒரு கணத்தை குறைக்க வேண்டும் என்று முடிவு செய்த விஸ்வா கொஞ்சம் சாதாரணமாக பேசலாம் என்று நினைத்தான். ஹேமா மேடம் செஞ்சு தர பிஸ்கட்டுக்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன். நீயே கூப்பிட்டாலும் இந்த இடத்த விட்டு நான் வரவே மாட்டேன். நீயும் என்ன மாதிரியே அடிக்ட் ஆயிட்டியா? அவ்வளவு டேஸ்டாவா இருக்கு பிஸ்கட்டு. நீங்க வெளியில பிஸ்கட் வாங்கி சாப்பிட்றது இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்களே செஞ்சு நீங்களே சாப்பிட்டுக்கிறீங்க. அனுஷ்கா இப்படி சொன்னதும் மூவரும் சிரித்தார்கள். தனிமையில் இவ்வளவு காலத்தையும் கடத்தி கொண்டிருந்த ஹேமாவிற்கு இதுவெல்லாம் புதிய விஷயமாக இருந்தாலும் இதுவெல்லாம் கொஞ்ச காலத்திற்கே நிலைக்கும் என்ற உண்மையும் அவரை போட்டு கீறிக்கொண்டேதான் இருந்தது. 3 நாட்கள் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் நகர்ந்து கொண்டிருந்தது. ஹேமாவிற்கு எந்தவிதமான மிரட்டல் அழைப்புகளும் வரவில்லை. நேரில் வருவதாக சொன்னவனும் வரவில்லை. நடந்த விஷயங்களை எல்லாம் வைத்து கணக்கு போட்டு பார்த்தால் ஹேமாவிற்கு வந்தது ஒரு சாதாரண அழைப்பாக தான் இருக்க முடியும். அந்த அழைப்பை மேற்கொண்டவன் அவரை மிரட்டிவிட்டு அவர் பயப்படும் போது பார்த்து ரசிக்கும் ஒரு கேவலமான ஆளாகத்தான் இருக்க முடியும். இப்படிப்பட்ட கணிப்புகளுக்கெல்லாம் அனுஷ்கா வந்தபொழுது அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியும் அவளிடத்தில் வந்து விழுந்தது. அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்ற பிரச்சனை தான் உலகத்திலேயே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. யாராலும் தீர்க்க முடியாத, அதே நேரத்தில் தீர்க்கப்பட வேண்டிய விஷயமாகவும் அது இருக்கிறது. விஸ்வா 3 நாட்களும் நன்றாக உண்டு, அருமையாக உடுத்தி, நேரத்திற்கு தூங்கி புஷ்டியாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அனுஷ்கா இந்த இடைப்பட்ட 3 நாட்களில் வெவ்வேறு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். அவள் செய்த வேலைகள் அனைத்திற்கும் இந்த கேஸிற்கும் எந்தவிதமான சம்பந்தங்களும் கிடையாது. 3 நாளின் முடிவில் என்ன செய்யலாம் என்ற கனத்த யோசனையுடன் ஹேமாவின் வீட்டிற்கு அவள் போனாள். என்னம்மா, யாருமே வரல என்று சலிப்புடன் கேட்டார் அவர். 3 நாட்களும் அவர்களுக்கு இதே வேலையாக தான் போனது. விஸ்வாவுடன் சேர்த்தி அவரும் நன்றாகவே பேசி பழகிவிட்டார். என்னம்மா பண்றது, யாரு வரலைங்கிறது நல்ல விஷயம் தானே? இல்ல, உங்களையெல்லாம் போட்டு கஷ்டப்படுத்துறனே, அதான் பார்த்தேன். ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு மட்டும் அவன் வரலைன்னா நீங்க பேசாம இந்த கேஸை டிராப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலையை பாருங்க. ஏதாவது பிரச்சனைனா நானே உங்களை கூப்பிடுறேன். அதுவும் அனுஷ்காவிற்கு நல்ல யோசனையாகத்தான் தோன்றியது. ஆனால் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிட்டு போவதற்கும் அவளுக்கு மனம் இல்லை. சாதாரணமாக ஹேமாவிடம் பேசிவிட்டு இந்த கேஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு விஸ்வாவை தனியாக அழைத்து பேசினாள். இந்த ஏரியாவில் நைட் நேரத்தில் ஆள் நடமாட்டமெல்லாம் எப்படி இருக்கு? சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இது டவுனுக்கு ரொம்ப அவுட்டரில் தானே இருக்கு. அதனால யாருமே வரமாட்டேங்கிறாங்க. காலையில் பால் போடுறவன், பேப்பர் போடுறவன், அந்த மாதிரி ஆளுங்க மட்டும்தான் வராங்களே ஒழிஞ்சு அதுக்கப்புறம் கூட பெரிய ரஷ்யே கிடையாது. விஸ்வா தான் கவனித்து வைத்திருந்த விஷயங்களை இப்பொழுது அனுஷ்காவிடம் சொன்னான். நீ ஒன்று பண்ணு, இன்னைக்கு நைட்டு மாடி மேலே ஏறி நில்லு, பைனாக்குலரை கையில் வச்சுக்கோ, தூரத்துல என்னென்ன நடக்குதுன்னு பாரு. ஏதாவது வித்தியாசமா நடந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே, இப்பவே அதுக்கு உண்டான வேலையை செய்யறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இவங்கள அப்படியே விட்டுட்டு போயிடாத. இவங்களையும் சேவ் பண்ணு, அந்த வேலையையும் செஞ்சு முடி. அனுஷ்கா மிகவும் கவனத்துடன் இந்த விஷயங்களை சொன்னாள். துப்பறியும் வேலை செய்பவர்கள் மர்மத்தை மட்டும்தான் கண்டுபிடிப்பேன், வேறு எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன் என்று கையை உதறக்கூடாது. ஐன்ஹன்ஸ் டிடெக்டிவ் நிறுவனத்தில் எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கிறது. நம்மிடம் கேஸை ஒப்படைத்தவர்களை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய பாதுகாப்பிற்கும் நாமே பொறுப்பாவோம். இதையெல்லாம் சிந்தையில் வைத்ததாலேயே அவனுக்கு அப்படி ஒரு கட்டளையை கொடுத்தாள் அனுஷ்கா. அவள் ஹேமாவின் வீட்டிலிருந்து விடைபெற்று கொண்டு கிளம்பினாள். அவள் கிளம்பி 10 நிமிடம் கூட ஆகியிருக்காது. விஸ்வாவின் தொலைபேசியிலிருந்து அவளுக்கு ஒரு அழைப்பு வந்தது. தஷ்வின், கால் அட்டன் பண்ணு. அப்படியே அதை என்னோட ப்ளூடூத்துக்கு மாத்து. வாகனத்தை ஓட்டிக்கொண்டே அழைப்பில் பேசுவது மிகவும் தவறான விஷயம். ஆனால் அந்த தவறை இப்பொழுது செய்து கொண்டிருந்தாள் அனுஷ்கா. ஹலோ அனுஷ்கா, அந்த பிளாக்மெயிலர் திரும்பவும் கால் பண்ணா. இன்னைக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் இங்கே வரேன்னு அவன் சொல்லியிருக்கான். நான் இருக்கிறத அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ முடிஞ்சா 1 மணி நேரத்துக்குள்ள இங்கே வந்துரு. இவ்வளவுதான் அவன் பேசினான்.
வருகிறேன் என்ற ஒற்றை வார்த்தையை மட்டும் இவள் அவனிடத்தில் தூக்கி போட்டாள். வாகனத்தை ஓட்டிக்கொண்டே தொலைபேசியில் பேசும் தவறை அப்பொழுதே அவள் நிறுத்தி கொண்டவள் வண்டியை திருப்பி கொண்டவள் வேகம் எடுத்தாள். ஆள் அரவமற்ற சாலை அவள் வேகமாக பயணப்படுவதற்கு மிகவும் சுலபமாக இருந்தது. 6 நிமிடத்திற்கு உள்ளாகவே ஹேமாவின் வீட்டை அடைந்திருந்தாள் அவள். என்ன, நான் சொன்ன மாதிரி மேல இருந்து பாத்தியா? பார்த்தேன். அதுக்குள்ள வேற ஒரு பிரச்சனை இருக்கு. எங்க ஹேமா? அவன் இப்படி சொன்ன பொழுது அனுஷ்கா இந்த கேள்வியை கேட்டு முடித்திருந்தாள். அதுதான் பிரச்சனைன்னு சொன்னேன், வா என் கூட. அவங்க லேசா பயந்துட்டாங்க. ஹேமா இருந்த தனி அறையை நெருங்கினாள் அனுஷ்கா. அவரின் முகம் பேய் அரைந்ததைப் போல் இருந்தது. ஏன் இவங்க இவ்வளவு பயப்படுறாங்க? மா, எதுக்கு பயப்படுறீங்க? இன்னும் 1 மணி நேரத்துல வரேன்னு சொன்னா அவன் வந்துருவான்ல. இத்தனை நாள் வராதவன் இப்பவா வரப்போறான்? அப்படியே வந்தாலும் என்ன, நாங்க 2 பேர் இருக்கோம்ல. போலீஸ்க்கு வேணாலும் தகவல் சொல்லிடலாம். நீங்க பயப்படாம இருங்க. எப்படிமா பயப்படாம இருக்க முடியும்? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. இதை விட மோசமான சூழ்நிலையில எல்லாம் நான் இருந்திருக்கேன். நேரடியா ஒரே ஒரு பொண்ணா இருந்து சமாளிச்சிருக்கேன். அதே மாதிரியான தைரியத்தை உங்ககிட்ட இருந்து நான் இப்ப எதிர்பார்க்கிறேன். இது உங்களுக்கான மோசமான சூழ்நிலைன்னு வச்சுக்கலாம். இந்த விஷயத்த தைரியமா பயமில்லாம எதிர்கொள்றது உங்களோட வேலை. அனுஷ்காமா, நீ சொன்ன மாதிரியே நான் ட்ரை பண்றேன். ஆனா என்னால முடியுமான்னு தெரியல. உங்களால கண்டிப்பா முடியும். நீங்க ஒரு பொம்பளையா இருந்து இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்கீங்க. இதுவெல்லாம் சாதாரண விஷயம். ஹேமாவிற்கு ஊக்கமூட்டுவது போல் பேசிக் கொண்டிருந்தாலும் அனுஷ்காவிற்கு நடக்க போகும் விபரீதத்தை பற்றிய உள்ளுணர்வு உள்ளே படபடுத்து கொண்டுதான் இருந்தது. ஹேமா, நீங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் எக்காரணத்தை கொண்டு இந்த ரூமை விட்டு வெளியில வந்துடாதீங்க சொல்லிவிட்டு அரைக்கதவை மூடிக்கொண்டு வெளியே வந்தவள் விஸ்வாவை பார்த்தாள். கோபமாக பார்த்தாள். எதுக்கு இப்ப என்ன கோபமா பாக்குற? நீ அவங்களுக்கு தைரியம் சொல்லி அமைதியாக்கி இருக்கலாம்ல. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அமைதியாகிறாங்க. சரி, அப்பவே நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த நீ இப்ப பண்ணு. நான் மேல போய் பார்க்கணுமா? ஆமா, மேல போய் பார்த்தீங்கன்னா இந்த முழு ரோடுமே நல்லாவே தெரியும். யாரு எந்த எண்டுல இருந்து வராங்கிறது தெரியும். தெருவிளக்கு இருக்கின்ற தைரியத்தில் அனுஷ்கா பேசி கொண்டிருந்தாள். விஸ்வா அந்த வீட்டின் முன்னறைக்கு வந்தவன் தான் கொண்டு வந்திருந்த பெரிய பையை திறந்தான். அதிலிருந்த பைனாக்குலரை எடுத்துக்கொண்டான். வீட்டின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். மாடிப்படிகளில் சுறுசுறுப்பாக ஏறினான். மேலே நின்று கொண்டு பார்ப்பதற்கு தயாரானான். அவன் பார்த்த பொழுது எந்தவிதமான ஆட்களுடைய நடமாட்டமும் அங்கே இல்லை. இருந்தாலும் பார்க்காமல் விட முடியாதாயிற்றே. அவனுடைய பார்வை வலதிலிருந்து இடமாகவும் இடத்திலிருந்து வலமாகவும் மாற்றி மாற்றி சென்று கொண்டே இருந்தது. மேலே அவன் அந்த வேலையை செய்து கொண்டிருந்த பொழுது அனுஷ்கா கீழே தன்னுடைய தொலைபேசியை எடுத்து அந்த ஏரியாவின் இன்ஸ்பெக்டருக்கு பேசலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தாள். நினைத்த நேரத்திற்கெல்லாம் தொலைபேசியில் பேசுவதற்கு அவன் என்ன பக்கத்து வீட்டுக்காரரா? அனுஷ்கா காத்திருக்க வேண்டியதாயிற்று. மறுபக்கத்தில் யாருக்கோ பலமான கோப வார்த்தைகள் விழுவது தெரிந்தது. தொண்டையை செருமியபடியே ஒருவர் என்ன பிரச்சனை என்று கேட்டார். சார், என்னோட பேரு அனுஷ்கா. நான் ஐன்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ்ல வேலை செய்யறேன். நான் ஒரு கேஸை 3 நாளைக்கு முன்னாடி எடுத்திருந்தேன். ரிட்டையர்டு ப்ரொஃபஸரான ஹேமாவுக்கு அடிக்கடி பிளாக்மெயில் கால்ஸ் வரதா சொன்னாங்க. நாங்களும் 3 நாளா க்ளோஸா வாட்ச் பண்ணோம். இன்னைக்குதான் இந்த பிளாக்மெயிலர் 1 மணி நேரத்துக்குள்ள வரேன்னு சொல்லியிருக்கான். இவ்வளவு தூரம் நீங்களே பண்ணிட்டீங்கல்ல, மிச்ச விஷயத்தையும் நீங்களே முடிச்சிருங்க. அவசரமாக அழைப்பு துண்டிக்கப்பட்டது. என்ன இவர் இப்படி பேசிவிட்டு வைத்து விட்டார்? திரும்பவும் அழைக்கலாமா என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அதே தொலைபேசி எண்ணிலிருந்து திரும்பவும் அழைப்பு வந்தது. அனுஷ்கா ஏற்றாள். ஹலோ சார் என்றாள். இந்த முறை வேறு குரல் கேட்டது. ஹலோ, நான் எஸ்ஐ பேசுறேன். முதல்ல உங்ககிட்ட பேசினது இன்ஸ்பெக்டர். இப்போ அந்த கேஸை என்னதான் பார்த்துக்க சொல்லியிருக்காரு. நீங்க எங்க இருக்கீங்க? அட்ரஸை சொல்லுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வேகமா வர்றதுக்கு பாக்குறேன். அதுக்குள்ள அங்க ஏதாவது நிலைமை கைய மீறி போயிருச்சுன்னா நீங்க தான் ஹேண்டில் பண்ணிக்கணும். புரியுதா? எஸ் சார். அப்புறம் ஒரு விஷயம், நீங்க முன்னாடியே இதையெல்லாம் சொல்லியிருக்கலாம்ல. சார், அது ஒரு சாதாரண த்ரெட் காலா இருந்ததுன்னா நான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு அது தேவையில்லாத பிரச்சனை ஆயிருமில்ல. என்ன பிரச்சனையானாலும் பரவாயில்ல, நீங்க கூப்பிட்டுருக்கணும். நான் காவல்துறையின் கண்ணியமான அதிகாரி என்பதை அந்த நேரத்தில் அவர் பறைசாற்றினார். ஆனால் தவறு அனுஷ்காவுடையதல்ல. இந்த கேஸ் அப்படிப்பட்டது. அனுஷ்காவே காவல் நிலையத்திற்கு தகவல் சொல்லலாம் என்று ஒரு அடியை எடுத்து வைத்தாலும் இந்த ஹேமா பயங்கரமாக பயந்து கொண்டிருந்தார். அந்த பயத்தின் விளைவாலேயே வருவது வரட்டும், பெரிய பிரச்சனையாக இருந்தால் மட்டுமே காவல்துறையிடம் சொல்லிக் கொள்ளலாம் என்று அவள் விட்டுவிட்டாள். அதன் விளைவாகவே இப்பொழுது அவர்களிடத்தில் அவள் திட்டு வாங்கி கொண்டிருந்தாள். இதற்குள் மாடியில் நின்று பார்த்து கொண்டிருந்த விஸ்வாவிற்கு ஒரு புதிய விஷயம் தென்பட்டது. வெகு நேரமாக இருட்டில் இருந்த அந்த உருவம் வெளியே வந்தது. அதாவது விஸ்வா மாடிக்கு போய்
பார்ப்பதற்கு தொடங்குவதற்கு முன்பே அவன் அங்கே வந்து இருக்க வேண்டும். நிழலில் தன்னை பதுக்கி வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது அவன் சாதாரணமாக வெளியே வந்தான். இவன் உடனடியாக அனுஷ்காவிற்கு தொலைபேசியில் அழைத்து விஷயத்தை சொன்னான். விஸ்வா, நீயும் யாரு கண்ணுக்கும் படாம கீழே இறங்கி வந்துரு. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸை நான் பாத்துக்கிறேன். லேசா கதவை திறந்து வைக்க போறேன். அவன் வீடு திறந்திருக்குன்னு நினைச்சிட்டு உள்ள வர போறான். ஆனா நம்ம இருக்கிறது அவனுக்கு தெரியாதல்ல, அவனை அப்படியே அழுத்திடலாம். ஓகே அனுஷ்கா. வேகமாக வார்த்தைகளை உதிர்த்து விட்டு அனுஷ்கா பரபரவென்று திட்டம் போட்டாள். ஹேமா இருந்த அறையை திரும்பி பார்த்தாள். அதை வெளியில் போட்டலாம் என்று நினைத்தாள். பிறகு வேண்டாம் என்று விட்டுவிட்டாள். என்ன நடந்தாலும் வெளியே வரக்கூடாது என்று சொல்லி இருக்கிறோமே, கண்டிப்பாக அவர் வரமாட்டார் என்ற தைரியத்தில் அவள் போட்டாமல் விட்டாள். அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? எங்கே பதுங்கிக் கொள்ள வேண்டும்? அவன் தைரியமாக வீட்டின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வருவானா, அல்லது வெளியேயே நின்று கொண்டு ஹேமாவை அழைப்பானா? அழைத்த பின்பு உள்ளே போகலாம் என்று நினைப்பானா? பல்வேறாக சிந்தித்தவள் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தாள். டிவி வைக்கப்பட்டிருந்த ஷோகேஷின் பின்புறமாக அவள் மறைந்து கொண்டாள். அவள் நிற்பதற்கு தேவையான இடம் அங்கே இல்லாமல் இருந்தது. அதை அவள் தயார் செய்த பிற்பாடே அங்கே நின்றாள். கையில் அவளுடைய பிஸ்டலை எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் உடனடியாக அவனை பிடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் பிஸ்டலை எங்கே வைப்பது? பிஸ்டலை இடுப்பில் இருக்கும் லெதர் கேஸில் சொருகிவிட்டு அதன் பின்பு தாவி பிடிப்பதெல்லாம் சரியாக வராது. ஒருவேளை அவன் உள்ளே வந்துவிட்டால் அவனை வெளியே போகவிடாமல் பார்த்து கொள்வது விஸ்வாவின் வேலை. உள்ளே அவனை தாறுமாறாக அடித்து மடக்க வேண்டியது என்னுடைய வேலை. இதற்கெல்லாம் முன்பு வருபவன் கையில் ஆயுதம் இருக்கிறதா என்றும் பார்த்து கொள்ள வேண்டும். எதிர்பார்க்காத வண்ணமாய் உடனடியாக அவன் ட்ரிகரை சுண்டிவிட்டால், அல்லது கூர்மையான ஒரு பெரிய கத்தியை எடுத்து தோளில் செருகிவிட்டால், வேகமான கற்பனைகளில் கரைந்தது நொடிகள். அவன் கையில் எந்தவிதமான ஆயுதங்களும் இருப்பதாக தெரியவில்லை. விஸ்வா ஒளிந்திருந்த அவனை நோட்டம் விட்டான். அனுஷ்காவிடம் தான் கவனித்த விஷயத்தை ஒன்று விடாமல் சொல்லிக் கொண்டேதான் இருந்தான். அவன் வீட்டுக்குள்ள வரான்னா நீ அவனை வெளியே போகாம பாத்துக்கோ. ஓகே. வந்தவன் கடைந்தெடுத்த முட்டாளாகத்தான் இருக்க வேண்டும். நேரடியாக கதவை திறந்து கொண்டு ஏதோ அவனின் நெருங்கிய நண்பனின் வீட்டிற்குள் நுழைவதைப் போல அவன் நுழைந்தான். நுழைந்தவன் நாலா பக்கமும் தன்னுடைய பார்வையை சுழல விட்டான். நேரடியாக வந்து சோபாவில் அமர்ந்து கொண்டான். இது நண்பனின் வீடு என்றே அவன் நினைத்திருக்க வேண்டும். ஆதலால் தான் அவன் தொடர்ந்து அதே போன்ற வேலைகளில் இறங்கி கொண்டிருந்தான். அவன் கையில் இப்பொழுது ஒரு கைபேசி முளைத்தது. வேகமாக ஹேமாவிற்கு அழைத்தான். ஹேமாவின் கைபேசி உள்ரூமில் இருந்தபடியே சினுங்கியது. அதை அவர் ஏற்க மாட்டார் என்றுதான் அனுஷ்கா நினைத்தாள். ஆனால் அந்த அழைப்பை அவர் ஏற்றார். ஹலோ, நான் உன்னோட வீட்டோட ஹாலில் தான் உட்கார்ந்துருக்கேன். நீ எப்போ வர? நீ எங்க இருக்க? ஃபர்ஸ்ட் நான் தான் வரேன்னு சொல்லியிருந்தேன்ல. இது செயலில் இறங்க வேண்டிய நேரம் என்பதை புரிந்து கொண்டாள் அனுஷ்கா. தன் மடித்து விட்டிருந்த சட்டையின் கஃப்புகளை லேசாக இழுத்து மேலே விட்டு கொண்டாள். அனுஷ்கா அவனுக்கு வலப்புறமாக இருந்தாள். அவனுடைய பார்வை அவன் வந்த படிக்கட்டுகளிலும் உள்ளே இருந்த அறையின் வாசலிலும் இருந்தது. அனுஷ்கா சத்தமில்லாமல் ஒரு சிறுத்தையைப் போல அடிமேல் அடியெடுத்து வைத்து நகர்ந்தாள். அவன் மீது பாயலாம் என்று மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு காலை ஊன்றிய நேரத்தில் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார் ஹேமா. அனுஷ்காவிற்கு தூக்கி வாரி போட்டது. இப்பொழுதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் மீது பாய்ந்து அவனை அமுக்கி விடலாம். ஆனால் நிலைமை முன்போல் இல்லை என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். அனுஷ்கா கட்டளையிட்டதை மீறியும் ஹேமா அறையை விட்டு வெளியே வந்திருக்க கூடாது. ஆனால் வந்துவிட்டார். பாதி வழியில் நின்று கொண்டிருந்த அனுஷ்கா சோபாவிற்கு பின்புறமாக போய் மறைந்து கொண்டாள். வா ஹேமா, பணத்தை எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? அவன் குரலில் ஒரு குரூரம் தெரிந்தது. கொஞ்சமும் பயம் இல்லாமல் சாய்ந்து அமர்ந்திருந்தான் அவன். அவனின் பின்னந்தலையை அனுஷ்காவால் நன்றாக பார்க்க முடிந்தது. தேவையென்றால் அவள் இருக்கும் இடத்திலிருந்து எழுந்து அவனுடைய கழுத்தை பிடித்து விடலாம். அதை செய்வதற்கு அவள் நொடிக்கு நொடி தயாராக இருந்தாள். நீ யாரு? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். பணத்தை ரெடி பண்ணியா பண்ணலையா? இல்ல பண்ணல, என்கிட்ட எந்த பணமும் இல்ல. என்ன சொல்ற? உங்ககிட்ட பணம் இல்லைனா? என்று வேகமாக எழுந்தான் அவன். அதே நேரத்தில் அதைவிடவும் வேகமாக அனுஷ்கா எழுந்தாள். எழுந்த வேகத்தில் சோபாவின் மீது தாவினாள். அதன் மீது ஒரு காலை ஊன்றி அவனுடைய கழுத்தை பிடித்து கொண்டாள். டேய், யாரா நீ? இப்பொழுது அவளின் இடது கரத்தில் ஒரு துப்பாக்கி முளைத்திருந்தது. என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. நான் பணத்தோட போகலைன்னா என்னை கொலை பண்ணிடுவாங்க. டே, சும்மா நடிக்காதரா. அனுஷ்கா அவனிடத்தில் அப்படி சொன்ன நேரத்தில் ஒரு விஷயத்தை கவனித்தாள். அவனுடைய கண்களில் இருந்து இப்பொழுது கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. ஹேமா பணிவுடன், என்னப்பா ஆச்சு, எதுக்குப்பா அழுகிற என்று கேட்டாள். ஹேமா, பக்கத்துல வராதீங்க, நீங்க ரூம்குள்ள போங்க என்று துப்பாக்கியை அசைத்து அசைத்து பேசினாள் அனுஷ்கா. இல்ல, அவர் அழுகிறாரு, பரவாயில்ல, நீங்க உள்ள போங்கன்னு சொன்னேன். பயங்கரமாக கத்தியதும் விஸ்வாவும் உள்ளே வந்து விட்டான். வெளியே நின்று இவனை பிடிக்கலாம் என்று அவன் காத்து கொண்டிருந்தான். அல்லது வேறு யாராவது உள்ளே வந்தால் அவர்களை தடுக்கலாம் என்றும் காத்து கொண்டிருந்தான். இரண்டும் நடக்காததால் அனுஷ்காவிற்கு துணையாக அவன் உள்ளே வந்து விட்டான். அவன் உள்ளே நுழையும் போது கேட்ட வார்த்தைகள் இதுதான். பணத்தை கொடுத்துருங்க, இல்லைன்னா உயிர் போயிரும்.
யாரோட உயிரடா? அனுஷ்கா அவனை அதட்டி கொண்டிருந்தாள். அவன் அழுதாள் என்ன, கரைந்தாள் என்ன, அதை பற்றி அவளுக்கு கவலை எல்லாம் கிடையாது. ஐயோ, உயிர் போயிரும், எல்லாரோட உயிரும் போயிரும். அபசுவனமாக அருமையாக பேசிக்கொண்டிருந்தான் அவன். டேய், தெளிவா சொல்லு. துப்பாக்கியின் முனையை அவனுடைய காதுகளில் வைத்து நன்றாக அழுத்தியபடியே இப்பொழுது கேட்டாள். என்னை விட்டுருங்க, பணமே தரலைனாலும் பரவாயில்ல. பசியில் இறக்கப் போகும் ஒரு நாயின் பலவீனமான அனத்தலை போல் இருந்தது அவனுடைய பேச்சு. அனுஷ்கா, அவனை விட்டுருங்க, அவன் இறந்துட்டானா என்ன பண்றது? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவன் இப்ப நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தேவையில்லாம என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அனுஷ்காவிற்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. அனுஷ்காமா, கோவப்படாதமா, அவனை விட்டு, அவன் தான் வெளியில போறான்னு சொல்றானே. அனுஷ்கா ஹேமாவின் மீது கவனம் செலுத்தாமல், விஸ்வா பக்கத்துல வா, இவனை நீ சேர்ந்துபிடி என்று சொன்னாள். அவன் அருகில் வரவும் இவன் பயங்கரமாக திமிரிக் கொண்டே இருந்தான். அனுஷ்கா எதிர்பாராத விதமாக அனுஷ்காவின் காலை பிடித்தான் அவன். அம்மா, என்னை விட்டுருங்கம்மா, என்னோட உயிராவது மிஞ்சோம் என்று பலவீனமாக கத்தினான். டேய் டேய் டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? அவசரகதியில் அவனை நெருங்கிய விஸ்வா அவனை தோளோடு பிடித்து கொண்டான். அவன் இப்பொழுது எதிர்ப்பு எதையும் காட்டாமல் ஒரு குழந்தையைப் போல தன்னுடைய உடல் கனத்தை முழுவதும் அப்படியே விட்டான். விஸ்வாவால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் ஓடமாட்டான் என்று லேசாக அவனுடைய பிடியை தளர்த்தினான். அவன் தரையில் விழுந்தான். என்னை விட்டுருங்க, நான் போறேன், என்னோட உயிராவது மிஞ்சும் என்று பலவீனமான அதே நேரத்தில் மயங்கும் துணியில் பேசிக்கொண்டிருந்தான் அவன். அந்த பெரிய வரவேற்பறையின் மையத்தில் அவன் படுத்துக்கொண்டு அனத்தியது பார்ப்பதற்கே சகிக்காமல் இருந்தது. அவனுடைய பெரிய உடலும் அதற்கு தகுந்தாற்போல் அல்லாமல் அவன் நடந்து கொள்ளும் நடவடிக்கைகளும் அவன் பாவமாய் கெஞ்சுவதும் அனுஷ்காவிற்கு அவன் நடிக்கவில்லை என்பதை புரிய வைத்தது. எதுக்காகடா பயப்படுற? நீ போன் பண்ணலையா? இல்லைங்கம்மா, நான் போன் பண்ணல. அவனுடைய வார்த்தைகள் சத்தம் குறைந்து குறைந்து உள்ளே போய்கொண்டே இருந்தது. டை டை என்று அனுஷ்கா அவனுடைய கன்னத்தை தட்டி கொண்டிருந்த நேரத்தில் அனுஷ்காவின் இடது கரத்தை தாண்டி ஒரு தோட்டா அவனுடைய இதயத்தில் பாய்ந்தது. மயங்கிக் கொண்டிருக்கிறான் என்று விஸ்வா, ஹேமா, அனுஷ்கா மூவரும் அவனின் மீது கவனத்தை செலுத்தி இருந்தார்கள். அப்பொழுது இன்னொருவன் உள்ளே வந்தான் என்பதை கூட அவர்கள் கவனிக்க தவறிவிட்டார்கள். இதயத்தில் தோட்டா வாங்கியவன் உடனடியாக இறந்து போனான். அனுஷ்கா 4 கால் பாய்ச்சலில் சுட்டவனை பிடிப்பதற்காக வேகமாக விரைந்தாள். சுட்டவன் அங்கேயே நிற்பான். வேகமாக வீட்டை விட்டு கிளம்பியிருந்தான். வெளியில் தயாராக ஒரு வண்டியை அவன் நிறுத்தி வைத்திருந்தான். அந்த இருசக்கர வாகனத்தில் அவன் ஏறி கிளம்பியதும் அனுஷ்காவும் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் ஏறினாள். அதை உயிர்ப்பித்தாள். வாகனத்தை வேகமாக செலுத்துவதற்கு அனுஷ்காவிற்கு தனியாக சொல்லித்தர வேண்டுமா என்ன? வண்டியை உயிர்ப்பித்ததும் புயல் வேகத்தில் அதை செலுத்தினாள். அவனுக்கும் அவளுக்கும் 3 அடி தொலைவே வித்தியாசம் இருந்தது. அவனை முந்திக் கொண்டு போய் வழிமறைத்தாலும் அவன் இடித்து விடுவான். தன் வண்டியின் ஆக்சிலேட்டரை அனுஷ்கா வேகமாக இறுக்கி அவனை போய் இடித்தாலும் அது குற்றமாகும். அப்படி அனுஷ்கா இடிக்கும் பொழுது திடீரென்று அவன் தரையில் விழுந்து இறந்து விட்டால் அல்லது பலத்த சேதாரம் ஏற்பட்டால் அதற்கு இவள்தானே பொறுப்பாவாள். அதனாலேயே அவனை பின்தொடர்வதில் மட்டும் அவள் கவனம் செலுத்தினாள். இந்த நேரத்தில் அனுஷ்காவிற்கு சாதகமான ஒரு விஷயம் நடந்தது. அவளும் அவனும் பயணப்பட்டு கொண்டிருந்த திசைக்கு எதிராக வந்து கொண்டிருந்தார் எஸ்ஐ. அனுஷ்கா அவரை தூரத்திலிருந்து பார்த்தாலும் அவருடைய காக்கி உடையை வைத்துக்கொண்டு அவர் சப் இன்ஸ்பெக்டர் என்பதை புரிந்து கொண்டாள். இவனை பின்தொடர்ந்து கொண்டே முடிந்தளவு தன்னுடைய சக்தியை எல்லாம் திரட்டி, சார், இவனை பிடிக்கணும் என்று கத்தினாள். 2 வார்த்தைகளானாலும் அவருக்கு அது புரிந்து போனது. அவரும் தன்னுடைய வண்டியை வேகமாக செலுத்தினார். அனுஷ்காவும் இவனை பின்தொடர்ந்தாள். 2 பேரும் ஒரே நேரத்தில் மடக்கிவிட்டதால் அவன் குழம்பினான். முன்னும் பின்னும் செல்ல முடியாது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? லேசாக வளைத்து இன்ஸ்பெக்டரை தாண்டி போக வேண்டும் என்பது மட்டுமே அவனுக்கு இருந்த ஒரே ஒரு வழியாகும். அதை அவன் பயன்படுத்தினான். இப்பொழுது இன்ஸ்பெக்டர் அவசரப்பட்டு கொண்டு வண்டியை திருப்ப வேண்டியதாயிற்று. அனுஷ்கா, சார் சார், அவனை பிடிக்கணும் என்று சொன்னபடியே வண்டியை நிறுத்தாமல் தொடர்ந்தாள். இப்பொழுது அனுஷ்காவிற்கு பின்புறமாக வந்து கொண்டிருந்தார் சப் இன்ஸ்பெக்டர். பனி கலந்த பயங்கர சிலுசிலுப்பான காற்று அனுஷ்காவின் நாசிகளில் புகுந்தது. இங்கே எவ்வளவு கோல்டா இருக்கு என்று அவள் நினைத்து கொண்டிருந்த போதே அவளுடைய உள்ளுணர்வு அவளுக்கு ஒரு விஷயத்தை கடத்தியது. இங்கே ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்பதே அந்த விஷயம். அனுஷ்கா எத்தனையோ மனிதர்களை பார்த்திருக்கிறாள். எத்தனையோ சம்பவங்களை நேரில் சந்தித்திருக்கிறாள், கடந்து வந்திருக்கிறாள். அசம்பாவிதங்கள், ஆபத்துகள், அத்துமீறுதல்கள், விபரீதங்கள் என்று எத்தனையோ விஷயங்களை பார்த்திருக்கிறாள். இந்த அத்தனை விஷயங்களையும் பார்த்து பார்த்து பழகியதாலோ என்னவோ
அவளுக்கு ஏதோ ஒரு விபரீதம் நடக்கப் போகிறது என்பது மட்டும் நன்றாகவே உள்ளுணர்விற்கு புரிந்தது. அவன் மீது இருந்த கண்களை எடுக்காமல் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தாள் அவள். இப்பொழுது 3 இருசக்கர வாகனங்களும் பிரேக் பிடித்தாலும் நிற்காத வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. இது ஆபத்து என்று தெரியும். ஒருவேளை இதுதான் ஆபத்தோ, திடீரென்று அவன் பிரேக் அடித்து விடுவான் என்று அனுஷ்கா தேவையில்லாத கற்பனைகளில் மூழ்கி கொண்டிருந்த நேரத்தில் அந்த அசம்பாவிதம் நடந்தது. இருசக்கர வாகனத்தை செலுத்திக் கொண்டிருந்தவன் ஹேண்டில் பாரில் இருந்த தன்னுடைய 2 கரங்களையும் எடுத்தான். அப்படியே மல்லாக்க சீட்டின் மீது விழுந்தான். அவனுடைய வண்டி தாறுமாறாக அலைபாய்ந்து அவனை தூக்கி போட்டது. வண்டி ஒரு புறமாக இழுபட்டு கொண்டே சென்றது. தூக்கி போட்ட விதத்தில் அவன் பலமாக அடி வாங்கினான். இரத்த சேதத்துடன் தரையில் விழுந்தான். அந்த ரோடு முழுவதும் இரத்தத்தால் நிரம்பியது. இதுவெல்லாம் 30 வினாடிகளுக்கும் குறைவான நேரத்தில் நடந்து முடிந்திருந்தது. அதற்குள் அனுஷ்கா அங்கே நெருங்கிவிட்டாள். ஆனால் அவளால் பிரேக்கை பிடிக்க முடியாது. அவனை தாண்டியும் வண்டியை செலுத்தினாள். அவளால் செய்ய முடிந்தது அது மட்டுமே. அவளுக்கு பின்புறமாக வந்த சப் இன்ஸ்பெக்டராலும் தன்னுடைய வண்டியை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவரும் கீழே இருந்த அவனை தாண்டி சென்றார். அனுஷ்கா மற்றும் எஸ்ஐயின் இருசக்கர வாகனங்களின் இருந்த டயர்களில் பயங்கரமாக ரத்தமாகி இருந்தது. குறிப்பிட்ட தூரம் சென்று அனுஷ்கா வண்டியை நிறுத்தினாள். திரும்பவும் மிதமான வேகத்தில் அவன் விழுந்து கிடந்த இடத்தை நோக்கி விரைந்தாள். ரத்தம் ஏற்கனவே ஆகியிருந்தாலும் அது மேலும் ஆகாதபடி வண்டியை தூரத்திலேயே நிறுத்திவிட்டு வேகமாக ஓடினாள். எச்சில் ஒழுக ஒரு மாதிரி மூஞ்சியை வைத்துக்கொண்டு கோணலாக ஏதோ சொல்ல அவன் முயற்சி செய்தான். அதற்குள் இறந்து போனான். அனுஷ்காவும் எஸ்ஐயும் அவன் இறந்து போவதை மட்டுமே பார்க்க முடிந்தது. அவனுக்கு உதவி செய்ய முடியாத நிலையை நினைத்து இருவரும் வருத்தப்பட்டார்கள். நீங்க தான் அனுஷ்காவா? ஆமா சார். இவன் எப்படி விழுந்தான்னு தெரியலையே என்றார் அவர். அவனை நெருங்கி பார்த்தார். இவனோட பாடியில புல்லட் பதிஞ்சிருக்கு. நீங்க இவனை ஷூட் பண்ணீங்களா? இல்ல சார், நான் எப்படி ஷூட் பண்ணிருக்க முடியும்? பாடியோட ஃப்ரண்ட் சைட்ல தானே புல்லட் பாஞ்சிருக்கு. அவ்வளவு பதற்றமான நேரத்திலும் அவள் சரியான புத்தி கூர்மை நிறைந்த ஒரு பதிலை தந்தாள். ஒருவேளை நீங்க அவன் தப்பிச்சு வரும்போது சுட்டிருக்கலாமல்ல? நோ சார், நான் என்னோட கன்னை யூஸ் பண்ணவே இல்லை. நான் இவனை ஷூட் பண்ணல. அதுவும் இல்லாம இவனை ஃப்ரெஷ்ஷா ஷூட் பண்ணிருக்காங்க. பாருங்க, பிளட் இன்னும் வந்துகிட்டு இருக்கு. அவள் சொன்னதெல்லாம் ஏற்புடையதாகவே இருந்ததால் அவளை மேலும் எந்த கேள்வியையும் கேட்காமல் அடுத்தது என்ன செய்யலாம் என்று அவர் யோசித்தார். இன்ஸ்பெக்டருக்கு தகவல் தெரிவித்தார். எனது செத்து போயிட்டானா? சார், இன்னொருத்தரை இறந்துட்டாரு. எஸ்ஐ ஒரு திடுக்கிடலுடன் அனுஷ்காவிடம் திரும்பினார். எஸ் சார் என்று திரும்பவும் ஆமோதிப்பதை போல பேசினாள் அவள். சார், இன்னொருத்தரை இறந்துட்டாரம்மா. நான் என்ன ஏதுங்கிறத விசாரிச்சு வைக்கிறேன். அதுக்குள்ள நீங்க வந்துருங்க சார். எல்லாமே நீயே செஞ்சிரு. வேகமாக அவர் திட்டிவிட்டு அழைப்பை துண்டித்தார். இன்னொருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னீங்க, யார் அது? தெரியல சார். அவன் யாருன்னு தெரியல, இவன் யாருன்னு தெரியல. இவனை எப்படி ஷூட் பண்ணிருப்பாங்க? அவர் அந்த கேள்வியை கேட்டதும், சார் அவனை நம்ம போய் பிடிக்கணும் என்றாள் அனுஷ்கா. சார் வராம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது சார். அவனை இப்ப விட்டோம்னா போயிருவான் சார். நம்ம பேசிக்கிட்டு இருந்த 1.5 நிமிஷத்துக்குள்ளே அவன் எங்கேயாவது மூவ் பண்ணி போயிருப்பான். நீங்க பதட்டப்படாம இருங்க. நீங்க எதுக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்து தலையில போட்டுக்கிறீங்க? அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்து கோக்குமாக்கா ஏதாவது பேசுவாரு. அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க சார். நான் அவனை போய் பிடிக்க போறேன். வேகமாக திரும்பி நடந்தாள் அவள். அப்படி பண்ணீங்கன்னா இன்ஸ்பெக்டர் உங்களையும் இந்த கேஸுக்குள்ள இழுக்கலாம்னு பாப்பாரு. நான் எந்த தப்புமே பண்ணலையே. என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லிட்டாவது போங்க. அவர் வந்தாருன்னா நான் பேசி சமாளிச்சு வைக்கிறேன். இப்பொழுது அனுஷ்கா இருந்த நிலைமை மிகவும் வித்தியாசமாக இருந்தது. துரித கதியில் நடந்து முடிந்த விஷயங்களை சொல்ல வேண்டும். அதன் பின்பு வேகமாக வண்டியிடம் நெருங்க வேண்டும். வண்டியை கிளப்பிக்கொண்டு தோட்டா வந்த திசையை நோக்கி பாய வேண்டும். ஒரு தோட்டாவை போல. அப்பொழுதுதான் சுட்டவனை பிடிக்க முடியும். சார், ஃபர்ஸ்ட் ஹேமாங்கிற அந்த ரிட்டையர்டு ப்ரொஃபஸருக்கு அடிக்கடி த்ரெட் கால்ஸ் வந்துச்சு. நாங்க 3 நாளா அவங்க கூட தான் இருக்கோம். அவங்களோட சேஃப்டிக்காக தான் நாங்க எந்த வேலையுமே செய்யல. அப்புறம் ஒரு விஷயம், இன்னைக்கு அதே மாதிரி இருக்கும்போது தான் கதவை திறந்துகிட்ட ஒருத்தன் உள்ள வந்தான். அவனை அமுக்கலாம்னு பார்க்கும்போது த்ரெட் கால்ஸ்ல அவன் என்ன சொல்லியிருந்தான்னா, பணம் வேணும், பணத்துக்கு பதிலாக அந்த அம்மாவோட உயிரை விட்டுறன்னு அவன் சொல்லியிருந்தான். வந்தவன் பணம் கேட்டான். பணம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே, பணம் இல்லாம நான் போனேன்னா என்னை கொன்றுவாங்கன்னு அவன் சொன்னான். என்னை விட்டுருங்க, நான் இங்கிருந்து ஓடிடுறேன், என்னோட உயிரை காப்பாத்திக்கிறேன்னு சொன்னான். வேகமாக சொல்லி கொண்டிருந்ததால் அவளுக்கு மூச்சு வாங்கியது. பொறுமை, எதுக்காக அவசரப்படுறீங்க? நான் அவனை போய் பிடிக்கணும். அவசரப்படாதீங்க அனுஷ்கா. அவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்னோட காலை பிடிச்சான். தரையில விழுந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். அவன் மயக்கத்துக்கு போன மாதிரி தெரிஞ்சுது. அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு அவனோட கண்ணத்தை நாங்க தட்டிட்டு இருந்த போது சரியா அவனோட இதயத்துல ஒரு தோட்டா பாஞ்சுது. அவனையே ஃபாலோ பண்ணிட்டு இன்னொருத்தனும் உள்ள வந்திருக்கணும். அவனை துரத்திட்டு வந்த போதுதான் இறந்து போயிட்டான். நான் துரத்திட்டு வந்தவன் தான் இப்ப இறந்து போயிட்டான். நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியாகிவிட்டது. மேலும் நின்றால் எஸ்ஐ அவனை பிடிக்க வேண்டாம் என்று வலியுறுத்துவார். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் பிடிக்க முடியாது. உண்மையான குற்றங்களை செய்தவனை பிடித்து விட்டால் அனுஷ்காவை யாரும் எந்த கேள்வியையும் கேட்க முடியாது. தன்னுடைய சுருள் முடிகள் சிலும்ப அவள் வேகமாக ஓடினாள்.
நிறுத்தினாள். வண்டியே நெருங்கினாள். ஏற்கனவே அது உயிர்ப்புடன் தான் இருந்தது. அணையாத வண்டியில் ஏறி கியரை போட்டு வண்டியை வேகப்படுத்தினாள். அவள் தலை தெறிக்க ஓடுவதை தூரத்திலிருந்தே பார்த்தார் சப் இன்ஸ்பெக்டர். அவளுக்கு தேவையான உதவிகளை நாம் தான் செய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த கணத்தில் அவர் முடிவெடுத்து கொண்டார். அவர் அப்படி நினைத்ததற்கான காரணம் அனுஷ்காவின் நேர்மையும் அவளுடைய வேகமும் தான். குற்றவாளியை பிடிக்க வேண்டும் என்று துடித்த அவளுடைய வேகம் அவருக்கு பிடித்திருந்தது. வீட்டுக்குள் இறந்து கிடப்பவனை பிறகு போய் பார்க்கலாம், அதற்குள் இன்ஸ்பெக்டர் வந்து விடுவார், இங்கேயே இருக்கலாம் என்று அவர் முடிவு செய்தார். சில வித்தியாசமான கேசுகளில் இறந்த உடலை திருடி கொண்டு போகும் சம்பவங்களும் நடக்கும். அப்படி ஏதாவது நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அங்கேயே அவர் இருந்தார். அவருடைய சர்வீஸில் அப்படி ஒரு கேஸையும் அவர் பார்த்திருந்தார். அனுஷ்கா துரிதகதியில் செயல்பட்டு கொண்டிருந்தாள். அவள் அந்த சாலையின் ஓரத்திற்கு வந்த பொழுது மூச்சையே அடைக்கும்படியான ஒரு விஷயத்தை பார்த்தாள். சிறிது நேரத்திற்கு முன்பு அவளுடைய மூக்கில் கூர்மையாக ஏறிய பனிக்காற்றின் காரணத்தை அவள் புரிந்து கொண்டாள். இதனாலதான் காத்து ரொம்பவுமே கூலிங்கா இருக்கா? அவள் முன்பிருந்த விஷயத்தை பார்த்து கொண்டே அவள் மனதில் பேசியபடியே வியந்தாள். அடர் கருநீல நிறத்தில் பல பனை மரங்களின் உயரத்துடன் ராட்சசத்தனமாக நின்று கொண்டிருந்தது அந்த மலை. ஒருவேளை இந்த மலையிலிருந்துதான் சுற்றுப்பாங்களோ என்று நினைத்த அவளுடைய மனதில் அடுத்ததாக 2 வார்த்தைகள் மட்டுமே தோன்றியது. கிழிஞ்சது போ என்பதுதான் அந்த வார்த்தைகள். இன்ஸ்பெக்டர் சாலையில் கொண்டு வந்து தன்னுடைய வண்டியை நிறுத்தினார். அவர் இறங்கியதும் எஸ்ஐக்கு ஒரு மாதிரி இருந்தது. மிகவும் பதற்றமடைந்தார். என்னாச்சு? இறந்து போனது யாருன்னு தெரியுமா? உறுதியான அதே நேரத்தில் எனக்கு யார் இறந்து போனால் என்ன என்ற கவலையில்லாத துணி அவருடைய குரலில் வெளிப்பட்டது. காவல்துறையில் வேலை செய்பவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். யார் இறந்தாலும் கடமை ஒன்றுதான். சார், இறந்தது யாருன்னு தெரியல, பாடியை விட்டுட்டு போக முடியாதுன்னு நான் இங்கேயே இருக்கேன். அதுவும் சரிதான், பழைய கேஸ் மாதிரி அவனை தூக்கிட்டு போயிட்டான்னா சொல்லிவிட்டு பலமாக சிரித்தபடியே அவர் அந்த உடலை நெருங்கினார். யோ ஏட்டு, இவன் யாருன்னு தெரியுதா? ஐயா இருங்கய்யா வரேன். எஸ்ஐயை தள்ளிவிடாத குறையாக வந்து நின்றார் அந்த கான்ஸ்டபிள். சார், இவன் நம்ம மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்ல இருக்கானே. எப்படியோ இவனை தேடி கண்டுபிடிச்சு பிடிக்க வேண்டிய வேலை நம்மளுக்கு இல்ல, அவனாவே செத்து போயிட்டான். ஒரு கான்ஸ்டபிள் இங்கிருங்க சொல்லிவிட்டு அவர் ஜீப்பில் ஏறினார். அவருடன் எஸ்ஐயும் ஏற வேண்டும் என்பதே மறைமுகமான கட்டளையாகும். அவரும் ஏறி அமர்ந்ததும் வீட்டிற்கு வண்டி சென்றது. என்ன நடந்ததியா? வண்டி வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது அவர் நடந்து முடிந்த விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக கேள்வி கேட்டார். அனுஷ்கா சொன்ன விஷயங்களை அப்படியே வரி மாறாமல் ஒப்புவித்தார் அந்த எஸ்ஐ. பரவாயில்லையே, ஒரு நாள்ல உங்ககிட்ட இவ்வளவு முன்னேற்றமா? ஆச்சரியமா இருக்கு. அந்த பொண்ணு எங்க? எஸ்ஐ இதற்கு பதில் சொல்லவில்லை. அதற்குள் வீடு வந்தது. வாசலில் விஸ்வா நின்று கொண்டிருந்தான். நீங்க யாரு? குரலின் ஏற்ற இறக்கத்துடன் அந்த கேள்வியை கேட்டு முடித்திருந்தார் இன்ஸ்பெக்டர். சார், என்னோட பேர் விஸ்வா. நான் என்ஹான்ஸ் டிடெக்டிவ்ஸ்ல வேலை செய்யறேன். ரொம்ப நல்லது, என் கூட வரீங்களா? மர்டரை நீங்களும் தானே நேரில் பாத்தீங்க? எஸ் சார். சாட்சி சொல்லுவீங்களா? சொல்றேன் சார். வரவேற்பறையை அடைந்த பொழுது ஒருவன் தரையில் விழுந்து கிடந்தான். எதையும் டச் பண்ணிடலையே? நோ சார், எதையுமே டச் பண்ணல. சுற்றும் முற்றும் நடந்து அந்த வரவேற்பறையில் இருந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கவனத்தில் ஏற்றுக்கொண்டார். அனைத்தையும் பார்த்து முடித்த பிற்பாடே அவர் ஹேமாவை பார்த்தார். நீங்க தான் ப்ரொஃபஸரா? ரிட்டையர்டு ப்ரொஃபஸருங்க. நீங்களும் இந்த கொலையை நேரடியா பாத்தீங்கல்ல? ஆமாங்க, பார்த்தேன். உங்களை கொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க. யாருன்னு தெரியலையா? நல்லா அவனோட முகத்தை பாருங்க. நீங்க பயத்துல கூட பார்க்காம விட்டுருக்கலாம். பார்க்கறதோட நிறுத்திக்கணும். அவனை டச் பண்ணிடாதீங்க. அவனை எதற்கு நான் தொடப்போகிறேன் என்பதை போன்ற பார்வையை செலுத்திவிட்டு தூரத்தில் இருந்து கொண்டே அந்த உடலை பார்த்தார் ஹேமா. இல்ல சார், இவன் யாருன்னு எனக்கு தெரியல. வந்தவனுக்கு உங்களை நல்லா தெரியுங்கிற மாதிரி பேசினானா? ஆமாங்க சார். எப்படின்னு தான் எனக்கு தெரியல. தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு தானே நாங்க வந்திருக்கோம். இது போன்ற பதற்றமான சூழ்நிலைகளை நான் பலமுறை பார்த்து இருக்கிறேன். இதுவெல்லாம் எனக்கு சாதாரணம் என்பதை போல நடந்து கொண்டார் அந்த இன்ஸ்பெக்டர். எஸ்ஐ, இங்க வா. சொல்லுங்க சார். எவனுக்காவது ஃபோன் பண்ணி ஏதாவது விஷயத்த சொல்லு. சார், யாருக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயத்த சொல்றது? உங்க மாமியாருக்கு ஃபோன் பண்ணி? சாரி சார், நானே பேசிக்கிறேன். சொன்னா எவனுக்காவது கூப்பிட்டு ஏதாவது விஷயத்த சொல்லுங்க ஐயா. எவனாவது வந்தா தானே ஏதாவது பண்ண முடியும். என்ன விஷயம், யாரை கூப்பிட வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எதையுமே சொல்லவில்லை. ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் படி அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று எஸ்ஐயே தீர்மானித்துக் கொண்டார். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டிற்கு தொலைபேசியில் அழைத்தார். நடந்த விஷயத்தை பற்றி சொன்னார். நாங்கள் வருவதற்கு தாமதமாகும் என்று அவர்கள் சொன்னார்கள். சரி, எப்படியாவது சீக்கிரமா வர்றதுக்கு பாருங்க. அழைப்பை துண்டித்துவிட்டு இன்ஸ்பெக்டரிடம் திரும்பினார் எஸ்ஐ. என்ன, அவங்க வர்றதுக்கு லேட் ஆகுமா? ஆமாங்க சார். ரொம்ப நல்லது. டின்னரை இங்கே முடிச்சிடலாமா? எஸ்ஐ ஒரு தயக்க பார்வையை உதிர்த்தார். வேற டீம் ஃபோன் பண்ணி வர வைங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லணும். இன்ஸ்பெக்டர் கட்டளையிட்டதை போலவே செய்து முடித்தார் எஸ்ஐ. அப்புறம் ஏதோ ஒரு பொண்ணு இருந்ததுன்னு சொன்னையே, அந்த பொண்ணு எங்க? சார், அவங்க கிரிமினலை துரத்திட்டு போயிருக்காங்க. அப்படியா? சரி, அவங்க புடிச்சிட்டு வரட்டும். புடிச்சிட்டு வந்தா நல்லது தானே.
இங்க இருக்கிற வேலையை எல்லாம் யாரு பாப்பா? சார், நம்ம அவங்கள தேடி போக வேண்டாமா? அதான் இந்த பொண்ணு போயிருக்குதல்ல, அவங்களே பாத்துக்கிட்டோம். சார், நான் வேணா அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு போகட்டா? அவங்களே தனியா போயிருக்காங்க. நீ எதுக்காக அவங்களோட கான்பிடன்ஸை கம்மி பண்ற? அவங்க கான்பிடென்ட்டா கிரிமினலை புடிச்சிட்டு வரட்டும். இன்ஸ்பெக்டர் சொன்னது ஒரு வகையில் உண்மைதான். தனியாக சென்றாலும் அவனை பிடித்து விட வேண்டும் என்ற வெறியில் இருந்தாள் அவள் முன்பு என்னை எதுவும் செய்ய முடியாது என்பதை போல ஒரு மலை நின்று கொண்டிருந்தது. மலையிலிருந்து சுற்றிருந்தா ஸ்னைப்பரை யூஸ் பண்ணி தான் சுட்டிருக்க முடியும். அது இல்லாம வாய்ப்பே கிடையாது. அதுவும் இந்த நைட் நேரத்துல ஸ்னைப்பர் எல்லாம் யூஸ் பண்ணி இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவுமே கம்மி தான். நம்ம தேவையில்லாம கற்பனை பண்ணாம என்ன நடந்திருக்குமோ அதை பிராக்டிக்கலா யோசிச்சா நல்லா இருக்கும். என்ன நடந்திருக்கும்? மலையில ஏறி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மலையில ஏறி தப்பிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இந்த மலையில ஏறி மறுபக்கத்துல இறங்குறதுக்குள்ளேயே பிடிச்சிருவாங்க. இந்த மலையை ஏறி இறங்கணும்னாலும் ரொம்பவுமே டைம் ஆகும். அப்போ எந்த வழியா கிரிமினல் தப்பிச்சு போயிருப்பான்? நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்த தள்ளி வச்சுட்டு யோசிச்சு பார்க்கலாம். அனுஷ்கா வேகமாக அந்த இடத்திற்கு வந்திருந்தாலும் வழியில் என்னென்னவெல்லாம் இருக்கிறது என்று பார்த்து கொண்டேதான் வந்திருந்தாள். கவனித்து வைத்த விஷயங்களை எல்லாம் இப்பொழுது அவள் அசை போட்டாள். நம்ம வர வழியில ஒரு ஒத்தையடி பாதை போச்சு. அதுவும் எந்த சைட்ல, லெஃப்டா ரைட்டா? யோசித்து கொண்டே வண்டியில் ஏறினாள். வழக்கம் போல பறக்க விட்டாள். வரும்போது லெஃப்ட், போகும்போது ரைட்டு. மின்னல் ஒளி என அந்த ஒற்றையடி பாதை அவளுடைய மனதில் பதிந்தது. அவளுடைய கூர்மையான பார்வையே அதற்கு காரணம். அவளை தவிர வேறு யாராவது அங்கே இருந்திருந்தால் அந்த சிறிய விடயத்தை கண்டுபிடிக்காமல் விட்டிருப்பார்கள். ஆனால் அவள் கண்டுபிடித்து விட்டாள். ஆனால் அந்த வழியில் போனால் அவனை பிடிக்க முடியுமா என்பது சந்தேகம்தான். சில நேரங்களில் வாழ்க்கையில் நம்மை ஏதோ ஒன்று இழுத்து கொண்டு போகிறது. அந்த விசையை நம்பி நாமும் செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. விசையை மீறி செயல்பட்டாலும் அந்த விசை நம்மை அதனுடைய போக்கிற்குத்தான் இழுத்து கொண்டு போகும். இப்பொழுது அனுஷ்கா அந்த விசையால் ஈர்க்கப்பட்டாள். அதனுடன் பயணிக்கலாம் என்று முடிவு செய்தாள். ஒற்றையடி பாதையை கண்டுபிடித்தாள். இருசக்கர வாகனம் போவதற்கு தாராளமான இடம் இருந்தது. மிதமான வேகத்திலேயே செலுத்தினாள். சரளை கற்களால் அந்த பாதை முழுவதும் நிரம்பி இருந்தது. முழு வேகத்தில் சென்றால் யாருமே எதிர்க்க வேண்டாம், அவளாகவே விழுந்து விடுவாள். தேவையில்லாத அது போன்ற சந்தர்ப்பங்களை தவிர்ப்பதற்காக தீர்க்கமாக செயல்பட்டு அந்த பாதையின் முடிவிற்கு வந்தாள். நேராக பெரிய சாலை ஒன்றில் போய் முடிந்தது அந்த பாதை. டுபா கூறுங்களா, இந்த வழியாவாட தப்பிச்சு போனீங்க? அனுஷ்கா இப்படி நினைத்து கொண்டே சாலையில் பயணப்பட்டாள். இடம் வளம் என்று சாலை பிரியவில்லை. இடது பக்கமாக மட்டுமே செல்லும்படியாக இருந்தது அந்த பாதை. அனுஷ்கா விரைந்தாள். வழியில் யாராவது கண்ணுக்கு தென்படுகிறார்களா என்று பார்த்தபடியேதான் அவள் வண்டியை செலுத்தி இருந்தாள். அதனுடன் சேர்த்தி இருசக்கர வாகனங்களும் எங்கேயாவது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதா என்று அவள் பார்த்தாள். ஒருவேளை அவள் செய்ததெல்லாம் தேவையில்லாத வேலையாக கூட இருக்கலாம். வந்தவன் சுட்டுவிட்டு ஒற்றையடி பாதையை பயன்படுத்தி தப்பித்து போயிருக்கலாம். அவன் எதற்காக வண்டியை மறைத்து வைத்துக் கொண்டு அதே இடத்தில் இருக்க வேண்டும்? அனுஷ்கா குழம்பி தவித்து கொண்டிருந்த நேரத்தில் தூரத்தில் பச்சை விளக்குடன் ஒரு ஹோட்டல் தென்பட்டது. அந்த பச்சை ஒளி அவளை வா வா என்று அழைப்பதை போல் இருந்தது. எல்லாம் மாயை நிறைந்த கற்பனை என்று சொல்லலாம். ஆனால் விசையை நம்ப வேண்டுமாயிற்றே. கடையை நெருங்கிய பொழுது அது மிகவும் சிறிய கடையாக இருந்தது. ஆட்களே அதிகமில்லை. வண்டியை விட்டு இறங்கியவள் நேரடியாக கடைக்குள் போனாள். கடையில் எது கேட்டாலும் கடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கு தெளிவாக தெரிந்துவிடும். கடையும் சாப்பிட அமரும் இடமும் வெகு தூரத்தில் இல்லை. அனுஷ்கா சிகரெட் பாக்கெட்டை வாங்கினாள். அதற்குண்டான பணத்தை செலுத்திவிட்டு சாப்பிடும் இடத்தை நோக்கி வந்தாள். அங்கே அமர்ந்து கொண்டே அண்ணா ஒரு டீ என்றாள். டீ மாஸ்டர் டீ போடுவதற்கு தயாரானார். அனுஷ்கா பெட்டியில் இருந்த ஒரு சிகரெட்டை உருகினாள். சுற்றும் முற்றும் தன்னுடைய பார்வையை சுழல விட்டாள். சந்தேகப்படும்படியாக யாராவது அமர்ந்திருக்கிறார்களா என்று பார்த்தாள். அங்கே இருந்த சிலரின் முகங்களை பார்த்துவிட்டு கடைசியாக தான் அவனுடைய முகத்தை பார்த்தாள். அவன் இவளுக்கு எதிராக அமர்ந்திருந்தான். சார், ஒரு நிமிஷம். என்ன? அவன் கண்கள் எந்தவிதமான உணர்வையும் காட்டவில்லை. அவனுக்கு 30 வயது இருக்கலாம். லைட்டர் இருக்கா? பத்திப்பட்டி இருந்தாலும் பரவாயில்ல. சிகரெட்டை மேஜையில் தட்டியபடியே அவள் கேட்டாள். ஒரு நொடி யோசித்தவன் தன் இடுப்பில் கையை வைத்தான். அது துப்பாக்கியாக இருந்தாலும் அனுஷ்கா அதை பற்றி கவலைப்படுவதற்கில்லை. அவன் துப்பாக்கியை தூக்கினால் மேஜையோடு கவிழ்த்து விடலாம் என்ற எண்ணத்தில் தான் அவள் இருந்தாள். அவன் துப்பாக்கியை தூக்கவில்லை. வத்திப்பட்டியை எடுத்து அவளிடத்தில் கொடுத்தான். அனுஷ்கா அதை வாங்கும் பொழுது கையை கெட்டியாக பிடித்தாள். சடக்கென்று அவள் பக்கம் கையை இழுத்தாள். மூக்கை கையின் அருகில் கொண்டு வந்தாள். கன நேரத்தில் வேகமாக முகர்ந்தாள். கன் பவுடரின் வாசனை என்றவுடன் பிடித்திருந்த கையை வேகமாக இழுத்தாள். அவன் மேஜையில் அப்படியே கவிழ்ந்தான். அவனுடைய முதுகில் ஓங்கி ஓங்கி குத்தினாள். அவனை எழவிடாமல் பார்த்து கொண்டாள். எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இவனை புடிங்க.
அங்கே இருந்தவர்களை அதட்டி துரிதப்படுத்தினாள். அவர்களும் அவளுக்கு துணையாக வந்தார்கள். அவர்கள் எல்லாம் அவனை பிடித்து கொண்ட பிற்பாடு விஸ்வாவை தொலைபேசியில் அழைத்தாள். அவன் மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். நீ எஸ்ஐயை கூப்பிட்டு நான் ஷேர் பண்ற லொகேஷனுக்கு வேகமா வந்து சேரு. பேசிவிட்டு அகப்பட்டவனை பார்த்தாள். அவன் துள்ளி கொண்டிருந்தான். போலீஸு, உன்னை டாராக்கிடுவேன். எதுக்கு என்ன பிடிக்கிற? அவ சொன்னான்னா நீங்களும் பிடிச்சிருவீங்களா? அவன் சொல்றான்னு கையை விட்டீங்க, எல்லார் மேலே கேஸ் போட்டுருவேன். அவர்கள் இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டார்கள். அவன் கைது செய்யப்பட்டான். எதற்காக இவன் அப்படி செய்தான் என்று அதன் பின்பு விசாரிக்கப்பட்டது. அவனிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டது. இங்க பாரு, விதவிதமா கேள்வி கேட்காத. என்ன நடந்ததுங்கிறத நானே சொல்றேன். அந்த அம்மாட்ட காசு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அது எப்படி தெரியும் தானே கேட்கிற? ஒருத்தர் சொன்னான், ஹேமாட்ட படிச்சவன், நல்லா பாடம் நடத்திருப்பா போல. அவளை இவனுக்கு சுத்தமா பிடிக்காதாமா. அவன் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான், கூட்டி பெருக்கிற வேலை. சொல்லிவிட்டு பலமாக சிரித்தான். கூட்டி பெருக்கும் வேலை என்றால் உனக்கு கேவலமா என்று கேட்டுவிட்டு இன்ஸ்பெக்டர் அவனுடைய கன்னத்தில் அறைந்தார். இங்க பாருங்க, அதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். சொல்லைனா நகம் இருக்குல்ல, நகம் அதை புடுங்கி விட்டுருவேன். அனுஷ்கா ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு இந்த விசாரிப்பை பார்த்து கொண்டுதான் இருந்தாள். என்ன பிடிச்ச போலீஸ் இங்க வர சொல்லு, அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன். திமிராகவே பேசி கொண்டிருந்தான் அவன். அனுஷ்கா இங்க வாங்க. அனுஷ்கா வந்து ஒரு இருக்கையை போட்டு அமர்ந்தாள். என்ன போலீஸு, கன் பவுடரோட ஸ்மெல்ல வச்சு என்ன கண்டுபிடிச்சிட்ட? அவ்வளோ பெரிய பிஸ்தா நீ. அவங்க போலீஸ் இல்ல, டிடெக்டிவ். அதுதான் நீ வந்து செமையான மேட்டர்லாம் கையில வச்சிருக்கிற. செமையா பண்ண. சுடும்போது கையில கன் பவுடர் படுங்கிறத நான் யோசிக்கவே இல்லையே. ஒருவேளை நீ கையை இழுக்கும் போது முகந்து பார்க்கும்போது வாசம் அடிக்காம போயிருந்தேன்னு வச்சுக்கோ, நான் தப்பிச்சிருப்பேன். கன் பவுடரோட வாசனையெல்லாம் அவ்வளோ சீக்கிரமா போகாது ராசா. அவனுடைய பாஷையிலேயே அவனுக்கு பதிலடி கொடுத்தாள் அனுஷ்கா. என்ன நடந்ததுன்னு சொல்றா. அதுதான் அவங்க வந்துட்டாங்கல்ல. கூட்டி பெருக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் இவ்வளவு பெரிய இடத்துக்கு சொந்தக்காரன் யாருன்னு கேட்டிருக்கான். அந்த இடத்துல பெரிய கம்பெனி இருக்குது. முதல்ல ஒரு அம்மா பேர்ல இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த இவங்க பேர்ல மாத்தி கம்பெனி கட்டிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு விசாரிச்சிருக்கான். உங்க காலேஜ் ப்ரொஃபஸர்னு சொல்லியிருக்காங்க. ஹேமான்னு தெரிய வந்திருக்கு. பல கோடி கைமாறி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. எப்ப வித்தாங்கன்னு கேட்டிருக்கிறான். எல்லாம் விசாரிச்சுட்டு என்கிட்ட வந்தான். கூட்டி பெருக்கிற வேலை செய்யறவன் கொள்ளையடிக்க முடியுமா? அதனாலதான் என்கிட்ட வந்தான். புரியுதா நான் சொல்றது? அவன் அப்படி கேட்டாலும் அவனுக்கு யாருமே பதில் சொல்லவில்லை. அப்புறம்தான் நான் இன்னொரு ஆளை வச்சு வெவ்வேறு நம்பர்ல இருந்து அந்த அம்மா கூப்பிட்டேன். முதல்ல செத்து போனவனா, ரெண்டாவது செத்து போனவனா? முதல்ல செத்து போனானே அவனை போட சொல்லி நான் தான் சொன்னேன். ரெண்டாவதா இருக்கிறவனை என் கையால நானே போட்டேன். அந்த பாலா போன கன் பவுடரால தான் மாட்டிக்கிட்டேன். அவன் எதுக்கு நீ சொல்றதெல்லாம் செய்யணும்? அவன் என்ன உன்னோட அடியாளா? அடியாளா இருக்கிற அளவுக்கெல்லாம் அவனுக்கு தகுதி கிடையாது. முதல்ல செத்து போனவனை தானே கேட்குறீங்க? அவன் ஒரு வெத்து வேட்டு. என்கிட்ட கைமாத்து வாங்கியிருந்தான், தரல. கீச்சிடுவன்னு சொன்னேன். பொத்திட்டு நான் சொல்ற வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்பொழுதும் அவன் பலமாக சிரித்தான். ஏண்டா மயிரண்டி, 2 பேத்து கொன்னுட்டு உனக்கு சிரிப்பு மயிர் கேக்குதா? கான்ஸ்டபிள் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் இப்படி கேட்டு விட்டார். யோ ஏட்டு, என்னைய பேசிட்டு இருக்க? சாரி சார், இதை ஒன்று சொல்லிருங்க. ரெண்டாவது செத்து போனானே அவன் என்னோட அடியாள் தான். தேவையில்லாத பீஸுகளை எல்லாம் கழிச்சிடணும். உன்னோட பிளான் தான் என்ன? நேரடியா போய் அந்த அம்மாவோட கழுத்துல கத்திய வச்சிருக்கலாம்ல. அப்ப நான் மாட்டிக்குவனே. முதல்ல போனை போடுறது, பணத்தை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இந்த அல்லு சில்லையெல்லாம் வச்சு அந்த பணத்தை வாங்கிக்கிறது. ஏதாவது பிரச்சனைனா உனக்கு 2 பேத்தையும் போட்டு தள்ளிடுறது. இதுதான் ஸ்கெட்சு. அனுஷ்கா அவன் முழுவதுமாக வாக்குமூலம் கொடுத்து முடித்த பிற்பாடு அங்கிருந்து வெளியே வந்து விட்டாள். இன்ஸ்பெக்டருக்காக காத்திருந்தாள். நல்ல வேலை செஞ்சீங்க. இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் பிடிக்க முடியாது. கிரேட் எஃபர்ட், கிரேட் ரிசல்ட். தேங்க்யூ சார். நான் கிளம்பட்டுமா? நீங்க போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் உங்க ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போங்க. ஏதாவது தேவைன்னா கூப்பிடுறேன். ஹேமா, விஸ்வா, அனுஷ்கா மூவரிடமும் கொலையை பார்த்ததற்குண்டான எழுத்தின் மூலம் வாக்குமூலம் வாங்கப்பட்டது. அனுஷ்கா, பணத்தை வச்சிருந்தா கூட தப்புதான் போலயே. அதெல்லாம் தப்பு இல்லம்மா. உங்களுக்கு எப்ப தேவைன்னாலும் நீங்க எனக்கு கூப்பிடலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப்பா இருப்பேன். அனுஷ்கா சொன்ன அதே வார்த்தைகளை அச்சு பிசகாமல் சொன்னான் விஸ்வா. அப்புறம் ஒரு விஷயமா, உங்களுக்கு தேவைன்னா நான் அடிக்கடி உங்களை வந்து பாத்துக்கிறேன். எஸ் எ ஃப்ரெண்டா வந்து பாத்துக்கிறேன். நீ வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவம்மா. நானும் வருவேன். சண்டைக்கு வந்தான் விஸ்வா. நாங்க 2 பேருமே வரோம். அனுஷ்காமா, நீ நல்லா இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி உதவி பண்ணணும். அவர் தன்னுடைய ஆசிகளை அனுஷ்காவிற்கு கொடுத்தார்.